பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு இன்னொரு லைவ் செஷன்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பசங்களா. இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்ல we are going to do body fluids and circulation. ஓகே, ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சொல்லும் பொழுது ஹியூமன் ஃபிசியாலஜியில் yet another வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். திருப்பி சொல்கிற மாதிரி நம்மளோட ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே பசங்களா, ஸோ அதை இன்னைக்கு நம்ம தெரிக்க விட போகிறோம் பசங்களா. ஆர் யூ ஆல் ரெடி? எஸ், குட் ஈவினிங் சுஜய், ஜெயந்த், ஜோதி, ஹாய். ஐம் குட் சசி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமும் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இஸ் தேட் ரைட்? ஸோ பசங்களா, 2 வாரமாக நம்ம ஆடுகளத்துக்கான தயார்படுத்திகிட்ருக்கோம் நம்மளே, கரெக்டாக? அண்ட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த வாரம் வந்து கடைசியில் your exam is going to be there. ஸோ ஆல்ரெடி நம்ம 10 சாப்டர் முடிச்சாச்சு. டுடே இஸ் கோயிங் டு பி த 11th சாப்டர். அண்ட் அது வந்து மண்டே கண்டிப்பாக மிஸ்ரா மார்வெலஸ் மண்டே இன்னைக்கு. ஸோ மண்டே அன்னைக்கு நான் உங்களை எல்லாரையும் ஜுவாலஜியில் மீட் பண்ணுறேன். ஓகே, ஆப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். வாவ், உங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரிச்சிட்ருக்கு. ஸோ அதுலேருந்தே தெரியுது நீங்கள்லாம் எந்த லெவல் எனர்ஜியில் வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. நான் உங்கள் ஸ்ருதி மேம், ஐ டீச் யூ ஆல் ஜுவாலஜி. இந்நேரம் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், கரெக்டாக? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, ஆல்ரைட். ஸோ நம்ம ஆடுகளம் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் நடக்க போகுது. ஞாபகம் இருக்கட்டும் பசங்களா, இந்த எக்ஸாமில் உங்களில் டாப் 10 யார் வந்து வின்னர்ஸாக இருக்க போகிறீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பாக்ஸ் காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ உங்களை விட நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த 10 பேருக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, is that okay? Great. Okay, so இந்த ஒரு gift box யார் 10 பேருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினட்டாக உங்களில் யாரோ ஒரு 10 பேருக்கு தான். ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும். தட் எஸ், நான் தான் அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து தட்டி தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே whether we are in the winners, we are not, அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து ஓகே, நான் இத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது, என்னால் இதெல்லாம் எனக்கு வந்து புரியுது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாலே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா, ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் செட்டப்பில் மாக் எக்ஸாம் எழுதுறதெல்லாம். பட் நம்ம Xylemல இப்போதுலேருந்தே அதை ஆரம்பிக்கிறோம். ஓகே, எஸ், கண்டிப்பாக அனந்த் ஸ்ரீ, நம்ம வந்து 21 days இந்த ஆடுகளம்க்கு அப்புறமா we will definitely continue, don't worry about that. ஓகே, எஸ், ஆல் ரைட், தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பசங்களா. ஸோ இந்த வாரம் ஒரு பிரைட்டான வாரமாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் ஜுவாலஜியில் ஆரம்பித்தாலே அந்த வாரம் பிரைட்டாக தான் இருக்கும், அது எனக்கு புரியுது பசங்களா. பட் இருந்தாலுமே நீங்கள் உங்களோட சிலபஸில் இன்னொரு 5 சாப்டர் முடிக்க போகிற வாரம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அனீஷ் சார் உங்களோட அயோனிக் இக்விலிபிரியம் பண்ண போகிறார். ஓகே, ஸோ அயோனிக் இக்விலிபிரியம்க்கு அப்புறமா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஷோபிகா மேம் பண்ண போகிறாங்க. And then anatomy of flowering plants அஷிமா மேம் சொல்லி கொடுக்க போறாங்க. And then கடைசியா அம்ரித் சார் வந்து is going to teach you biological classification. ஓகே, ஒரு marathon session and அந்த marathon sessionக்கு அப்புறமா your exam. ஓகே பசங்களா, ஓகேவா? கிரேட். ஸோ ஐ வாண்ட் ஆல் யுவர் எனர்ஜி அப் ஹை பசங்களா. நல்ல சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக உங்களால் முடிஞ்ச 100% இந்த எக்ஸாமுக்கு கொடுங்க. ஓகே, பிகாஸ் நம்ம எப்போவுமே வந்து எல்லாத்துலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கடைசியில் யோசிக்கிறத விட இப்போ எவ்ரி ஸ்டேஜ் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் எக்ஸாம் வைக்கும் பொழுதும் நீங்கள் இதில் உங்களுடைய 100% கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீட்டுங்கிறது இதே மாதிரி ஒரு 5ஓட ஒரு 6வது ஆடுகளம் எக்ஸாமாக நம்ம நினச்சிட்டு நம்ம வந்து சூப்பராக எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ், ஜெகநாத் சொல்கிற மாதிரி 500% we are going to rock this exam. எஸ் பசங்களா, எஸ், பியூட்டிஃபுல். உங்கள் ஸ்டார்ஸை பார்க்கும்போதே அப்படியே கிளாஸில் எனர்ஜி தெரிக்குது. ஓ, மண்டே மூட் ஆகுது. ஓகே ஓகே, அதனால தான். ஆல் ரைட், கிரேட் பசங்களா. ஸோ லெட்ஸ் பிகின் அவர் சாப்டர்.
ஓகே ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி திஸ் சாப்டர் ஆல்சோ நம்ம வந்து மல்டிபிள் லெவல்ஸில் இருக்குது ஓகே ஸோ லெவல் 1 த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் திஸ் சாப்டர் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் வி கோயிங் டு see a little bit about body fluids தான் என்ன சர்க்குலேஷன்னா என்ன அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம் அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுடைய சீலன்ட்ரேட்ஸ் ஓகே டு ஸ்பஞ்சஸ் அந்த மாதிரி ப்ரிமிட்டிவான அனிமல்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் ஃபுட் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட பாடி வந்து அந்த அனிமலோட பாடியில் வந்து இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே ஸோ தட் ஹஸ் பின் தேர் ஃப்ரம் த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்மளோட ஹியூமன் பீயிங் வரைக்கும் ஓகே த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மேமல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்க்குலேஷன் ஓகே அதாவது இந்த ஒரு இது டிரான்ஸ்போர்ட் ஆகி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து நடந்துட்டே தான் இருக்கு ஓகே நவ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் இன் தியர் பாடிஸ் ஓகே ஸோ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லிக்விட் ஓகே அப்படின்னு சொல்லலாம் நம்ம பட் என்ன டைப் ஆஃப் லிக்விட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து we going to see என்னென்ன டிஃப்ரெண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ blood தான் வந்து இஸ் த மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட் எந்த ஒரு ஹையர் ஆர்கானிசமில் நம்ம பார்த்தாலும் blood தான் இஸ் த சிங்கிள் பாடி ஃப்ளூயிட் ஓகே அதை தவிர நம்ம ஹியூமன் பாடியில் லிம்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிடும் சேர்ந்து இருக்குது ஸோ லெவல் 1 ஆஃப் அவர் கேம் இஸ் கோயிங் டு பி இன் த பிளட் அண்ட் லிம்ஃப் நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன செல்ஸ் இருக்குது அதோட ஃபங்க்ஷன் என்ன அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸஸ் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா ஸோ ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் லெவல் 1 எஸ் லெவல் 1க்கு எல்லாரும் தயாரா ஆரம்பிக்கலாமா எவ்ரிபடி எஸ் throw some stars in the chat box pasangla I want to see all your energy there right so ஆரம்பிக்கலாம் level 1 of நம்மளுடைய இந்த chapter which is நம்மளோட body fluid so அதில் முதல் கட்டம் is going to be blood okay so எங்கயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் போய் அடிபட்டுக்கிட்டீங்க அப்படின்னா first thing என்ன வெளியே தெரிச்சிட்டு வரும் it is your blood okay so blood அப்படின்னு சொல்லும் பொழுது what is there in the blood நம்ம வந்து வெறும் ஒரு ரெட் கலர் லிக்விடாக மட்டும்தான் இந்த blood-அ பார்க்குறோம் பட் what is there in the blood அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது ரெண்டு பார்ட்ஸாக பிரிக்கலாம் ஓகே ஸோ ஒன் இஸ் அவர் பிளாஸ்மா அதாவது அந்த லிக்விட் அந்த தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு கம்போனன்ட் இன் அவர் blood இஸ் த பிளாஸ்மா அண்ட் தென் அது கூட சேர்ந்து we have a few cells ஓகே ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே டுகெதர் ஃபார்ம்ஸ் மை ஃபார்ம்ட் எலமெண்ட் ஸோ ஹோல் bloodல I have plasma and I have the formed elements that are present okay so இந்த plasma okay ma'am தண்ணி அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டோம் பட் அந்த தண்ணிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் blood is a specialized tissue specialized fluid அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா first thing you have all the nitrogenous waste amino acid nutrients electrolytes gases எல்லாமே நம்ம plasma வழியாக தான் it is being transported now நம்ம breathing and exchange of gases படிக்கும்பொழுது you must have heard இல்லையா 7% of carbon dioxide dissolved stateல போகுது 3% of oxygen வந்து dissolved stateல plasmaல போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான gases இந்த electrolytes nutrients இது எல்லாமே வந்து together is carried by my plasma okay and plasmaல முக்கியமாக 3 proteins இருக்குது பசங்களா which is albumin fibrinogen and globulin okay so அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் பட் ரிமெம்பர் என்ன 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நம்ம பிளாஸ்மாவில் இட்ஸ் கோயிங் டு பி albumins fibrinogen and the globulins okay so இந்த 3 ப்ரோட்டீன்ஸும் வந்து is present in my plasma so அதை தவிர நான் சொன்ன மாதிரி all the waste minerals gases எல்லாமே வந்து இந்த பிளாஸ்மாவில் ஒரு கம்போனண்ட்டாக இருக்குது okay now இதை தவிர most importantly we have the formed element or the cells okay so என்னென்ன செல்ஸ் இருக்குது நம்ம bloodல அப்படின்னு பார்த்தோம்னா first thing we have the
platelets. Okay, so அதோடைய technical term வந்து is thrombocyte. So இந்த thrombocyte வந்து மெயினா எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? platelets வந்து help in clotting of the blood. அது உங்களுக்கு தெரியும். Okay, but plateletsல how is the coagulation happening? எப்படி blood clot ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா we are going to see in the chapter. Okay, now இந்த platelets தவிர we also have white blood cells. White blood cells அப்படின்னா it is the leukocytes. Okay, so நம்ம whiteங்கிறத whiteன்னு சொன்னாலும் it is actually a colorless cell. Okay, so white blood cells are actually colorless and plantsல கூட colorless plastids நம்ம leucoplast அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கிற செல்ஸை we call it leukocytes. Okay, so இந்த leukocytes வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி வெரி குட் மெஷரா இட் இஸ் டேக்கிங் பார்ட் இன் த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் நம்மளுடைய பாடி. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் எப்படி எவ்ரி டே அண்ட் நைட் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபுல் ஆன் அலர்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து we have the WBCs which always வந்து சரி யார் வரா நம்ம பாடிக்குள்ளே, என்ன ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வருது, இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது நம்மளோட செல்லா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி இட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் அஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த லியூகோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக we can divide as agranulocytes. அதாவது அதுக்குள்ள எந்த விதமான கிரானியூல்ஸும் இல்லை. கிரானியூல்ஸ் தான் என்ன? சின்ன சின்ன பார்ட்டிகுலேட் சப்ஸ்டன்ஸ் இஸ் வாட் we call a granule. ஸோ இந்த கிரானியூல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் we call it agranulocyte. இதே கிரானியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் we call it granulocyte. ஓகே, ஸோ agranulocyte and granulocyte and அதுக்கு அஃப்கோர்ஸ் இன்னும் டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் we see that in detail, இன்னொரு முக்கியமான ஃபார்ம்ட் எலிமெண்ட் யார் அது? Of course our erythrocytes, அதாவது the red blood cell. Okay, so மொத்தம் நம்மளுடைய formed elementல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த platelets, leukocytes and erythrocytes இது மூணுமே வந்து is what comprises our formed elements. Clear-ஆ பசங்களா? Any doubts so far? Any doubts so far பசங்களா? Yeah, so keep your energy up high பசங்களா. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு காம்போனன்ட் குள்ளியும் போய் என்னென்ன டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் when I say plasma, நான் சொன்ன மாதிரி it is a straw colored viscous fluid. Okay, so almost 55% நம்மளோட bloodல it is the plasma. and இந்த plasmaல நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுதே என்ன சொன்னேன், நம்ம bloodல அந்த ஒரு லிக்விட் கம்போனன்ட், தண்ணிய மாதிரி இருக்கிற கம்போனன்ட் தான் நம்மளோட plasma அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் 100%ல வந்து பார்த்தீங்கன்னா 90 to 92% சாரி, ஸோ 90 to 92% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர், நத்திங் எல்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு 8-10%ல தான் நான் சொன்ன இந்த நியூட்ரியன்ஸ், கேஸஸ், என்னோட அமைனோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே வந்து இட் வில் கான்ஸ்டிடியூட் த அந்த அதர் 6 to 8% ஆஃப் மை பிளாஸ்மா. ஓகே, அண்ட் இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன மேஜராக சொன்னேன், ஃபைப்ரினோஜன், குளோபியூலின், அல்பியூமின், இந்த 3 ப்ரோட்டீனும் இட் இஸ் significantly present in our plasma. Okay, அது தவிர சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட், குளோரின், இந்த அயன்ஸ் எல்லாமும் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னோட பிளாஸ்மா ரொம்ப தேவை. அண்ட் நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், இது எல்லாமே அதாவது ஒரு டிரான்சிட்டில். ஓகே, டிரான்சிட்னா என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் இறங்கிட்டு இன்னொரு ஃப்ளைட்டுக்கு ஏறி போகணும் அப்படின்னா யூ வில் டேக் அ டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். ஸோ நவ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் எவர் நான் வந்து ஒரு 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 இடத்துலேருந்து ஓகே என்னோட லங்ஸ்லேருந்து டிஷ்யூக்கு ஆக்சிஜன் போகணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசமாக இருந்தால் கூட அப்போ இந்த அயன்ஸ், இந்த வாட் எவர் இட் மேபி ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதா இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து ஆஃப் மை பாடி இஃப் ஐ ஹாவ் டு டேக் சம்திங் அண்ட் கோ, அப்போ டெஃபினட்டாக இட் வில் பி சம்திங் தட் இஸ் டிசால்வ்ட் இன் த பிளாஸ்மா. ஸோ இந்த குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் சரி லிவர் வந்து ஓகே இதை போய் கைக்கு கொடுத்துட்டு வா, காலுக்கு கொடுத்துட்டு வா, இந்த ஆர்கனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்ல அனுப்பிச்சிச்சு அப்படின்னா நாட் ஜஸ்ட் லிவர், இட் கேன் பி த பிரெயின், இட் கேன் பி த ஸ்டமக், இட் கேன் பி பேன்க்ரியாஸ், இட் கேன் பி எனிதிங். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று நம்ம பிளட்ல வந்து சரிப்பா இது பக்கத்தில் இருக்க செல்லு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் everything will be dissolved in my blood. Is that clear pasangla? Is that 3? Dr. Kishore, HCO3 is bicarbonate ions. Okay,
All right. So Gopi, you're new to class அப்படினா I need some more energy, throw some stars in the chat box. எல்லாருமே பசங்களா நம்ம பிளாஸ்மால இப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா இந்த ஒரு 6 to 8%ல what did I say, all these different amino acids, ions எல்லாமே கூட இருக்கு. Okay, now இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில clotting factors இருக்கு. Okay, now as a cell நான் என்ன சொன்னேன், ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் வந்து இஸ் மேஜர்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளாட்டிங் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த கிளாட்டிங்க்கு எனக்கு தேவையான ஒரு சில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய இந்த பிளாஸ்மாவில் இருக்குது. ஸோ பிளாஸ்மாவில் நான் இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட் ஐ கெட் இஸ் அ சீரம். ஓகே, is that clear? Yes Vedant, we've just started, so you can definitely continue இங்க இருந்து. Okay, coagulation அப்படினா clumps form பண்றது. இப்போ நீங்க அடிபட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் கழிஞ்சு you have a mask, அந்த இடம் வந்து அப்படியே clump ஆயிடும் இல்லையா. ஸோ நம்ம பாட்டுக்கு வந்து கேட்டு திறந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ரத்தமும் அந்த வழியா வந்து வெளியே போகாம it will clot and stop the blood flow. கரெக்டா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் coagulation. ஓகே வீரா? ரைட். ஸோ இந்த பிளாஸ்மால clotting factors இல்லை அப்படின்னா it is called my serum. Okay, so when there is plasma is my fluid part of the blood. Okay, so இந்த பிளாஸ்மால இருந்து நான் clotting factors எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன்னா it gives me serum. All right, now girls, இது கேட்டுட்டு வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற விட்டமின் சி சீரம்லாம் வந்து என்ன மேம் நம்ம ரத்தத்துலேருந்து உரியிறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ மிக்சர் ஆஃப் அயர்ன்ஸ் அண்ட் மினரல்ஸ். தட்ஸ் வாட் யூ கால் அ சீரம். ஓகே, ஸோ நம்ம பிளட்டை பற்றி பேசும்போது பிளட்டில் when there are no clotting factors then it will result in a serum. ஓகே, ஆல் ரைட். ஓகே பசங்களா, ஸோ நவ் நம்ம பிளாஸ்மாவில் முக்கியமாக 3 ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ 3 ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல்புமின்ஸ், ஃபைப்ரினோஜன்ஸ் அண்ட் குளோபியூலின்ஸ். ஓகே, நவ் ஆல்புமின் அப்படின்னு என்கிற ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்னால் என்ன? ஆஸ்மாட்டிக்னா என்னுடைய இந்த சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி என்னுடைய ஓவரால் ப்ரெஷர் ஆஃப் மை ஃப்ளூயிடை பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே இஸ் கோயிங் டு பி ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஸோ எந்த அயன், என்ன மினரல், என்ன கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணி அதை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணுறது என்னுடைய இந்த ஆல்புமின். ஓகே பசங்களா, நான் ஃபைப்ரினோஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is very very important for my clotting or coagulation of my blood. So adukku namakku fibrinogen romba romba mukkiyam. And also we have the globulins. neenga common ah ketirpeenga immunoglobulins, nama immune system la irukra globulins. Okay, so definitely they are involved in defense mechanisms. ஓகே, ஸோ இந்த 3 ப்ரோட்டீன் ஆல்புமின்ஸ், ஃபைப்ரினோஜன் அண்ட் குளோபியூலின்ஸ் எங்கே இருக்குது? நம்ம பிளாஸ்மாவில் இருக்குது. அண்ட் வாட் ஆர் தியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக நீட்டில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ரைட். ஓகே, நம்ம லைக் பட்டனை அப்படியே ஸ்மாஷ் பண்ணுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது இஸ் ஆல்சோ அனதர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். ஓகே, வாட் இஸ் திஸ் செக்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். எவ்வளோ தான் என்னுடைய பிளாஸ்மாவில் லிக்விட் கம்போனன்ட் இருக்குது எல்லாம் சொன்னாலும் இட் இஸ் தீஸ் செல்ஸ் தட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மிங் தியர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் என்னுடைய இந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரித்ரோசைட், லியூகோசைட், பிளேட்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு 45% ஆஃப் பிளட்ல இருக்கிற இந்த செல்ஸ் தே பிளே சச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இன் அவர் சர்க்குலேஷன். ஓகே பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்லி we have RBCs. ஓகே, அப்புறம் we have platelets or the thrombocytes. RBCக்கு இன்னொரு பேர் என்ன? It is called erythrocyte. So erythrocyte, thrombocyte, and அதுக்கப்புறமா we have our leukocyte or the WBC. So இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பேருமே is my leukocytes. Okay,
Alright, so now no further confusion. இது என்ன மேம் இத்தனை பேர் எழுதியிருக்கீங்க, ஈஸ்னோஃபில்லா நியூட்ரோஃபில்லா என்னது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா we are going on to it right away. Okay, so நம்மளோட இந்த ரெட் blood cell நான் சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஒரு tabulated ஃபார்மில் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஓகே, ஸோ ஐ வில் பி அப்லோடிங் திஸ் இந்த டிரைவ் ஆல்சோ. ஸோ நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா செஷன்ஸோடைய பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற டிரைவ் லிங்க்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அங்கேருந்து யூ கேன் ஆக்சஸ் ஆல் தீஸ் நோட்ஸ். நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக வேண்டி ஒரு டேப்யூலேட்டட் ஃபார்மில் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது கூட இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பசங்களா, ஸோ ரெட் பிளட் செல் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், பிகாஸ் நம்மளோட ஆர்பிசி ஆர் எரித்ரோசைட்டில் தான் வந்து we have our ஹீமோக்ளோபின், கரெக்ட். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்க்கு நமக்கு இந்த எரித்ரோசைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நவ் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹவு இஸ் த ஆர்பிசி இன் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் அ பைகான்கேவ் டிஸ்க் அண்ட் அதில் எந்த நியூக்ளியஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓகே வண்டியில் 10 பேர் இருக்காங்க, சாமான் வேறு ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 பேரை இறக்கி விட்டுட்டு சரிங்க நீங்கள் நடந்து வாங்க நாங்கள் சாமான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் இடம் பண்ணி நம்ம சாமான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளோட ரெட் பிளட் செல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நான் எனக்கு ஆக்சிஜனை நிறைய எவ்வளோ முடியுமோ என்னால் வந்து எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நியூக்ளியஸை அங்கேயே கட்டி விட்டுரும். So there is no nucleus in a RBC in human beings particularly. Okay, some lower organisms do have a nucleus, but நம்மளோட human blood பொறுத்த வரைக்கும் ஒரு bloodல இருக்கிற RBC பொறுத்த வரைக்கும் நமக்கு we do not have a nucleus. என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், biconcave disc like ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, now it contains a hemoglobin and நான் சொன்ன மாதிரி ஒரு 100 ml bloodல கிட்டத்தட்ட 12 to 16 கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கணும். ஸோ அதனால தான் யூ ஷுட் டேக் அ பிளட் டெஸ்ட் குவைட் ரெகுலர்லி டு மேக் ஷுர் தட் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஆர் குட். ஓகே, நவ் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 5 மில்லியன் இந்த ஆர்பிசிஸ் ஆர் present per millimeter cube. ஓகே, ஸோ millimeter cubeனா என்ன, 1 millimeter அது அப்படியே ஒரு டப்பா மாதிரி போட்டிங்கன்னா millimeter cube. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பிளட்டில் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 5 மில்லியன் ஆர்பிசிஸ் ஆர் present. ஓகே பசங்களா, நான் இந்த ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து ஒரே ஆர்பிசி தான் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நியூ பிளட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் எவ்ரி few months very very frequently. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ளீனில் they will go and die. ஸோ கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி யார் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ ஸ்ப்ளீன். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி 120 days ஃபார் அன் ஆர்பிசி அது வந்து ஸ்ப்ளீனில் போய் இட் வில் கோ அண்ட் டை அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம். அதுக்காக ஓகே 1 to 20 இன்னைக்கு டெத் டே நாளைக்கு தான் வந்து ஆர்பிசி வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பேட்சாக வந்து இட் வில் பி டிஸ்ட்ராய்ட், இட் வில் பி மேட் அகேன், அந்த மாதிரி சைக்கிள் கீப்ஸ் ரிப்பீட்டிங். ஓகே, நான் நம்மளோட ஒயிட் பிளட் செல், now this is the most important part. இங்கே தான் வந்து நிறைய பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்ன மேம் இத்தனை பேர் இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்பிள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் பசங்களா. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கலர்லெஸ். நான் சொன்ன மாதிரி லியூகோசைட் அப்படின்னு சொல்லும்பொழுதே தே ஆர் கலர்லெஸ். ஸோ தே ஆர் கலர்லெஸ் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஹீமோக்ளோபின் கிடையாது, அதனால தே ஆர் கலர்லெஸ். ஓகேவா, நான் நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்கக்கிட்ட நியூக்ளியஸ் இருக்குது பிகாஸ் அவங்க ஒன்றும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது இல்லையே, கரெக்ட். அண்ட் ஜென்ரலி ஷார்ட் லிவ்ட். ஸோ யூஸ்வலி பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they live around 1 to 2 weeks, அவ்வளோதான் அவங்களுக்கான லைஃப் ஸ்பேன். ஓகே, தென் they will die and then new cells are formed again. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்ன, டெஃபினட்டாக destroying the foreign organism. ஓகேவா பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஓகே, எஸ், நான் என்சிஆர்டியில் இருந்து தான் எல்லா கண்டென்ட்டுமே எடுத்திருக்கேன் பசங்களா. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்சிஆர்டியில் இல்லாத பாயிண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் டெஃபினட்டாக ஃபார் யோர் செல்ஃப் ஸ்டடி நீங்கள் என்சிஆர்டிலேருந்து படிச்சிங்க அப்படின்னா யூ சீன்ல சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து அப்படியே லைன் பை லைன் வந்து உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து வரும். ஸோ கண்டிப்பாக கிவ் இட் அ ரீட். ஓகே, ஆல் ரைட்.
Yes, RBCs are destroyed in the spleen and என்னோட WBCயும் வந்து quite short lived தான். Naturally வந்து என்னோட இந்த cycle of death and more cells being made வந்து will be happening all together. Okay, now நம்மளோட WBC or leukocytesல ரெண்டு விதம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து granulocyte, இன்னொன்று agranulocyte. Okay, so granulocyte அப்படின்னு சொன்னா granules இருக்கிற cells. Granulocyte, சைட்னா என்ன? cells. So granulocyteனா அந்த ஒரு சின்ன சின்ன particulate structure இந்த cytoplasm இந்த granulocytesல இருக்கு. Okay, so நான் அதுல ஒரு 3 types இருக்கு. Okay, so first thing வந்து பாத்தீங்கன்னா is a neutrophil. இதுதான் most abundant WBC யாரு அப்படின்னா 60லேருந்து 65% நம்மளுடைய white blood cellsல we have the neutrophils. Okay, so இதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டா they are phagocytic cells. phagocytosis அப்படின்னா என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் இப்படியே பாடியில் வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே நீ தேவையில்லாத கேரக்டரா அப்படின்னு சொல்லி வந்து அதை லபக்குன்னு முழுங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா that is phagocytosis. Okay, so இந்த phagocytosis perform பண்ற phagocytic cells வந்து one of them is our neutrophils. Is that clear பசங்களா? Is that clear? So நம்மளோட இந்த neutrophilsல we have 60 to 65%. அதனால அதுதான் most abundant WBC involved in phagocytosis. Okay, next வந்து பாத்தீங்கன்னா is the basophils. Okay, now base அப்படின்னு சொன்னால் இட்ஸ் த லோவஸ்ட் ரீஜன் இல்லையா? ஸோ இந்த பேசோஃபில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 to 1% செல்ஸ் தான் இருக்குது. உள்ளத்துலேயே கம்மியஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற லோவஸ்ட் ஆர் யங்கஸ்ட் சிப்ளிங் வந்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளத்துலேயே அட்டகாசம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது போய் நம்ம அடிச்சுக்கிட்டோம் இல்லை மோதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே ஊரை ஃபுல்லாக கூட்டி ஹிஸ்டமினை செக்ரீட் பண்ணி ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணி அங்கே ட்ராமா போடுறது யாருன்னா இந்த பேசோஃபில் தான். ஓகே, ஸோ த லீஸ்ட் amount of cells வந்து யாரு அப்படின்னு சொன்னால் 0.5 to 1% இந்த பேசோஃபில்ஸ் தான். and this basophils is involved in inflammation. Okay, and then we have the eosinophils. Eosinophils வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3% இருக்கும் நம்மளோட bloodல. Now eosinophils அப்படின்னு சொல்லும் பொழுது E for itch. ஸோ அலர்ஜி, ஈஸ்னோஃபில் இச்சிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் இச்சிங் அப்படின்னா இட் ரிவால்வ்ஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஹெல்மெண்ட்ஸ்னால காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ஃபார் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யார் முன்னே வந்து நிற்பா அப்படின்னா இட் இஸ் த ஈஸ்னோஃபில்ஸ். Okay, Harshita, eosinophils secrete in kadiyaduma, they are involved in resisting any kind of in the allergic reactions. Okay, so if you are particularly allergic to edavadhu oru particular vishayam appdin sonna andha nerathila defense ku yaar varuvana, it will be our eosinophils. Okay, okay, so what are the functions of plasma? Notes maker kandipa வந்து functions of plasma la you can say it will help to carry all the dissolved gases, நம்மளோட nutrients, waste materials இது எல்லாமே transport பண்றது மெயினா is our plasma. and அதை தவிர வந்து all the clotting factors are present in the plasma, so all that can come under your functions. Okay, right, inflammation அப்படின்னா ஒரு வீக்கம், that is inflammation. ஓகேவா? வீங்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம வந்து லெட்ஸே ஒரு பென்சில்னால குத்திக்கிட்டோம் இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கீறிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இட் வில் பிகம் ரெட், ஸ்லைட்டாக ஒரு ஸ்வெல்லிங்னா பெரிய வீக்கம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ரேஸ் இருக்கும் இல்லையா? தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் இன்ஃப்ளமேஷன். கிளியரா பசங்களா? ஸோ WBCயில் இருக்கிற கிரானியூலோசைட்ஸில் 3 விதம் இருக்குது, விச் இஸ் அவர் நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் அவர் ஈஸ்னோஃபில்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தா இட் இஸ் அவர் ஏகிரானியூலோசைட்ஸ், அதாவது கிரானியூல்ஸ் இல்லாத சைட்டோபிளாசம். ஓகே, ஸோ கிளியரான ஒரு சைட்டோபிளாசம் இருக்கிற நிம்மதியான செல்ஸ் யாருன்னா 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒன் இஸ் த லிம்போசைட் அண்ட் அதர் இஸ் த மோனோசைட். ஓகே, நவ் லிம்போசைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா மெயினாக நம்மளோட இம்யூனோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஒரு ஆன்டிஜனை பார்த்து இல்லை வெளியிலேருந்து வர ஒரு ஃபாரின் பார்ட்டிகலை பார்த்து அது வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான மெயின் செல்ஸ் யாருன்னா இந்த லிம்போசைட். ஸோ இதில் 2 விதம் இருக்குது. ஓகே, ஒன் இஸ் த பி லிம்போசைட், இன்னொன்று டி லிம்போசைட். எங்கேருந்து இவங்களுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால்
bone marrow la mature ஆற ஒரு particular group of cells we call as the B lymphocyte. அதே thymus ல இருந்து வர cells we call as a T lymphocyte. So B for bone marrow, T for thymus. Okay, so in the B and T lymphocytes, B and T forms ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 to 25% of நம்மளுடைய white blood cells ல வந்து they are there. Okay, so அதனால their main function நான் என்ன சொன்னேன், responsible for the immune responses. ஓகேவா. now next வந்து பாத்தீங்கன்னா we have the monocytes. அவங்க வந்து nucleated சாதாரணமான cells. again what do? they are involved in phagocytosis. okay, so நம்ம neutrophils, monocytes இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே எவனோ ஒருத்தன் ஜாலியா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கான், அவனை போய் லவக்குன்னு முழுங்கி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி it will go capture them, close it, முடிஞ்சு போச்சு. okay, that is what we call as phagocytosis. so adla involve ஆயிருக்கிற ரெண்டு important cells is one monocyte, another one is neutrophils. okay, neutrophils. all right, now last category நம்மளுடைய formed elements la is going to be our platelets. okay, so நம்ம platelets என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மெயினா it is going to be involved in the clotting mechanism or coagulation. okay, so நம்ம வந்து அசால்ட்டா போய் அடிபட்டுப்போம், இல்லை நம்ம கிட்டலாம் அடிபட்டுக்கிறதுக்கு கேட்கணுமா, சும்மா இருக்கிற கப்பு மேலாம் போய் நம்ம இடிச்சுப்போம். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல பட்ட ஒரு கீறலுக்காகவோ இல்லை ஒரு அடினாலேயோ வந்து நம்ம பாடியில் இருக்கிற பிளட் அப்படியே நிற்காம வெளியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா. ஸோ naturally we have this system where நம்மளோட platelets அப்படிங்கிற ஒரு சில cells along with இந்த clotting factors in the plasma எல்லாம் சேர்ந்து it will form ஒரு barrier. okay, so அது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா it will form a clot. so அந்த clot தாண்டி இன்னும் extra blood வந்து cannot go outside. all right, okay, so generally வந்து they are produced from ஒரு precursor cell which is called as megakaryocytes. and generally ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் வரைக்கும் நம்மளுடைய platelet count இருக்கலாம். platelet count drop ஆற ஒரு important disease என்னது? anybody? do you know? platelet counts drop ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான டிசீஸா இருக்கும்? அது வெரி காமன், கொசு கடிச்சா ஆனா ஊனா வரும். what is it? dengue. okay, so dengue வந்துச்சு அப்படின்னா when you are suffering from dengue especially முதல் feature ஒரு symptom என்ன அப்படின்னா நம்ம platelets அப்படியே குறைஞ்சிரும். ஓகே, ரத்த கசிவு நோய் அதெல்லாமே வந்து தனி, that is a genetic disorder, அதெல்லாமே இருக்கு. பட் நார்மல் பீயிங்ஸ்க்கு கூட thrombocytopenia, now that is again deeper disease. சித்தார்த், நான் கேட்டது வந்து கொலோக்கியலாக நமக்கு தெரிஞ்சது which is very good. பூபதி, அரு, ராஜீவ் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க டெங்கியூவில் தான் வந்து மெயினாக what happens is டக்குன்னு நம்மளோட பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும். ஓ அப்படின்னா டெங்கி அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டாக பண்ணணும். ஓகே பசங்களா, ஸோ ஐ ஆல் கிளியர் வித் திஸ். ஸோ நம்மளோட ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கா? we have RBCs, WBCஸ்ல ரெண்டு வகை சொன்னேன். A granulocyteல யாரெல்லாம் இருக்கா? lymphocytes and monocytes. granulocytesல யாரெல்லாம் இருந்தா? neutrophils, eosinophils, basophils. okay, and then we had the platelets. is that clear பசங்களா? okay, right. so now in the bloodல நான் என்ன சொன்னேன்? we have plasma, we have formed elements எல்லாம் சொன்னேன். ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து A பாசிட்டிவாக இருக்கலாம், B பாசிட்டிவாக இருக்கலாம், B நெகட்டிவாக இருக்கலாம், O நெகட்டிவாக இருக்கலாம், ரைட்? ABயாக இருக்கலாம், இப்போ நான் O. ஸோ அந்த மாதிரி they can be different kinds of blood groups அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? ஸோ வாட் இஸ் திஸ் பிளட் குரூப் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் பசங்களா, நம்மளோட RBCல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி okay we have the RBC. now on this RBC, ஒரு fully functioning RBCல எந்த விதமான ஆன்டிஜெனும் இல்லை. வாட் இஸ் ஆன்டிஜென்? எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஆன்டிஜனே இல்லை, நார்மலாக வெறும் ஒரே ஒரு செல்லு மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் that becomes my O group. ஓகே, நமக்குன்னு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு சாதாரணமாக இருப்போம், வருவோம், போவோம். நம்ம ஆர்பிசிக்கு எதுவும் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தி நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் that is our O
group. Okay, so O group, O blood group la வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no antigen on the surface of my RBC. Okay பசங்களா, பட் now என்கிட்ட ஆன்டிஜனே இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்தால் நான் உஷாராக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக என் பாடி நேச்சுரலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏ ஆன்டிஜனுக்கும் பி ஆன்டிஜனுக்கும் தேவையான ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி வச்சுக்கோம். Okay, so now before I even go into antibodies, நான் என்ன சொன்னேன், வெறும் ஆர்பிசியில் எந்த விதமான ஒரு ஆன்டிஜனும் இல்லை, யாருமே இல்லை, பிளாங்காக ஸ்மூத்தாக வெறும் செல்லு மட்டும் இருக்குன்னு சொன்னால் that is my O group. Okay, now A group அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு A antigen okay கூட இருந்துச்சு அப்படின்னா it becomes an A group because in the antigen A is present. ஓகே, இதுவே வந்து ஓகே ஏ ஆன்டிஜன் வேண்டாம், நான் வந்து பி ஆன்டிஜன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பி ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் that becomes my B group. ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்னுடைய நார்மலான O group அதாவது ஆன்டிஜனே இல்லாத ஆர்பிசியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆன்டிஜன் வந்து A அப்படின்னு ஒட்டிக்கிச்சுன்னா அது A group, பி அப்படின்னு ஒட்டிச்சு அப்படின்னா பி குரூப். ஓகே, இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் மை ஏ பி குரூப். ஓகே, ஸோ ஆன்டிஜன் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செல் இஸ் கால்ட் மை antigen. Okay, so it can be any foreign substance, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபிட்டிங் இது வந்து இருக்கக்கூடாத இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னோட இம்யூன் சிஸ்டம் பொங்கி எழும்பும் அப்படின்னு சொன்னால் that is my antigen. ஓகேவா அரு? Yeah, so now what happens is என்னுடைய நார்மல் ஃபங்க்ஷனிங்கில் என்னோட ஜெனட்டிக் கோடு படி டெஃபினட்டாக we will do more of genetics in the coming weeks, but ஜெனட்டிக் கோடு படி உங்களுக்கு வந்து ஓகே என்னுடைய இந்த பிளட் குரூப் இதுதான் என்னுடைய ஆன்டிஜனாக இருக்கணும், இதுதான் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாடியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் that becomes my AB or O groups. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பிளட் செல்ஸில் இந்த ஒரு ஆன்டிஜன் ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா, நான் வாட் இஸ் ஹேப்பனிங், நான் ஒரு O குரூப்பாக இருந்தேன், என் மேலே ஆன்டிஜனே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும். வெளியிலேருந்து எவனாவது ஒருத்தன் ஏன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்தால் நான் ஐ கேனாட் அக்செப்ட் ஹிம்ல, என்ன இருந்தாலும் ஓட தானே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் நேச்சுரலி ப்ரொடியூஸ் சம் ஆன்டிபாடிஸ். எஸ் விஜய் சூர்யா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளோட ஜெனட்டிக் கோட் படி இஃப் யூ ஆர் an O group person ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பாடியில் யூ வில் ஹாவ் A and B antibodies. Now ஏ ஆன்டிஜனுக்கு அகென்ஸ்டான ஒரு ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடி தான் நான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ வாட் பிகம்ஸ் மை ஆன்டிபாடி, இட் இஸ் அன் ஆன்டி ஏ, ஏக்கு அகென்ஸ்டா. ஸோ ஆன்டி ஏ ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் மை பிளட். ஓகே, ஸோ என்னுடைய பிளாஸ்மாவில் வந்து ஐ வில் ஹாவ் தீஸ் ஆன்டிபாடிஸ் நேச்சுரலி. இப்போ அதே வந்து நான் வந்து ஏ குரூப்பாக இருந்தேன் அப்படின்னா ஏக்கு எதிரான ஆன்டிபாடி என்கிட்ட இருக்காது, பிக்கு எதிர்க்கான ஆன்டிபாடி என்கிட்ட இருக்கும். ஓகே, நவ் ஏக்கு ஆன்டி பி இருக்கும், அதே மாதிரி பிக்கு ஆன்டி ஏ இருக்கும். ஓகேவா, நவ் ஏபிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட தான் ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்கே, யார் வந்தாலும் நம்மளோடது இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, ஸோ எவ்ரிபடி வில் பி ஆக்செப்டட் அப்படிங்கிற காரணத்துக்காக அவனோட பாடியில் எந்த ஒரு ஆன்டிபாடியுமே இருக்காது. ஓகேவா, இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஸோ ஆர்பிசியில் என்னுடைய ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிளாஸ்மாவில் ஐ வில் ஹாவ் தீஸ் ஆன்டிபாடிஸ் பிகாஸ் ஆர்பிசி அந்த ஆன்டிபாடியை கையிலேயே எடுத்து சுற்ற முடியாது இல்லை, பாவம் இல்லை, அதனால பிளாஸ்மாட்ட சரிப்பா நீ வச்சுக்கோ, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிசி போயிட்டு இட் வில் ரிசல்ட் இன் மை ஆன்டி ஏ ஆர் ஆன்டி பி பாடிஸ் ஆன்டிபாடிஸ் இன் மை பிளாஸ்மா. ஓகே, ஸோ ஏ குரூப்புக்கு யார் ஆன்டிஜன் ஏ, அதனால தான் அது ஏ குரூப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஆன்டிபாடி யார் இருக்கும் பி. அதே மாதிரி பி குரூப்புக்கு யார் ஆன்டிஜன் பி. Now B குரூப்புக்கு என்ன ஆன்டிபாடி இருக்கும், the other one which is A. Now AB ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நோ ஆன்டிபாடி, ஓவா இருந்துச்சு அப்படின்னா எவன் வந்தாலும் நமக்கு தேவையில்லதான் வந்தான், அதனால ஆன்டி ஏ ஆன்டி பி ரெண்டு ஆன்டிபாடியுமே என் பாடியில் இருக்கும்.
ஓகேவா பசங்களா? ஓகே, ஸோ நான் இதிலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியும், ஓ குரூப்பாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட 2 ஆன்டிபாடியுமே இருக்குது. அப்போது எனக்கு ஏ குரூப்போ பி குரூப்போ ஏபி குரூப்போ யாருமே எனக்கு ரத்த தானம் பண்ண முடியாது. என்னோட ஓ குரூப்பை மட்டும்தான் என்னுடைய பாடி ஆக்செப்ட் பண்ணிக்கும். இதே நான் ஏபியாக இருந்தேன்னா என்கிட்ட தான் ஆன்டிபாடியே இல்லையே. ஸோ யார் வேணால் எனக்கு பிளட் கொடுக்கலாம். பிகாஸ் ஆன்டிஜன் ஏயும் என்கிட்ட இருக்குது, பியும் என்கிட்ட இருக்குது. யாருமே இல்லையா, வாப்பா நான் ஒன்றையும் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பாடி எல்லாரையுமே ஏற்றுக்குமே தவிர there are no antibodies in my blood. So very good Rajiv, Jayant, everybody. This is why AB is called a universal recipient. Very good. And O is who? Universal donor. Because now O வச்சுட்டு என்கிட்ட தான் ஆன்டிஜனே இல்லையே, நான் ஏபிக்கும் கொடுக்கலாம், ஏக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம். there is no restriction. ஓகேவா பசங்களா? ஓகே, நான் இன்கேஸ் சப்போஸ் தெரியாதனமா இல்லை மேம் நான் வந்து தெரியலை, எனக்கு நான் தெரியாமல் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ், ஆல்ரெடி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓ குரூப் இருக்கிற ஒரு பர்சனில் நான் வந்து பி பிளட் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், பி ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக, ஓகே ஸோ திஸ் இஸ் அன் ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக என்கிட்ட ஒரு ஆன்டிபாடி ரெடியாக இருக்கா, ஆன்டிபி ஆன்டிபாடி ரெடியாக இருக்கா. அப்போது இதுங்க ரெண்டும் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்படியே வர எல்லா ரெட் பிளட் செல்ஸுக்கும் என்கிட்ட ஒரு ஆன்டிபாடியை நான் ரெடியாக வச்சுருக்கிறதுனால ஒரு கிளம்பிங் வில் பி காஸ்ட். ஸோ என்னோட பிளாஸ்மா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கா. நான் இந்த ஆன்டிபாடியும் செல்ஸும் மீட் பண்ண உடனே என்னாகும், ஒரு கிளம்பிங் இஸ் ஃபார்ம்ட். ஓகே, இந்த கிளம்பிங்க்கு தான் we call it agglutination. ஓகே, ஸோ agglutination அப்படின்னா என்னுடைய இந்த ஒரு கிளம்பிங். ஓகே, இந்த ஆன்டிபாடியும் செல்ஸும் சேரும் பொழுது இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஒரு கிளம்பிங் நடக்கக்கூடாது, இந்த க்ளூட்டினேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கரெக்டான பிளட் குரூப்பை மட்டும்தான் கொடுக்கணும். பிகாஸ் அட் சம் பாயிண்ட் இந்த மாதிரி ஓவராக கிளம்ப் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தென் obviously my blood cannot flow இல்லையா. so consecutively it will lead to death of the patient. All right, is that clear? So in the system of நம்மளுடைய blood grouping is what we call the ABO blood grouping. Okay, so இந்த ABO blood grouping வந்து பார்த்தீங்கன்னா 2 surface antigen வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த பிளாஸ்மாவில் இதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் நான் சொன்ன மாதிரி என்ன குரூப்போ அதுக்கேற்ற ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து கேன் பி தேர். ஓகே, நான் இந்த பிளட் ஆஃப் த டோனர் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கேர்ஃபுல்லாக மேட்ச் பண்ணணும். இல்லாட்டி இந்த ஒரு கிளம்பிங், அதாவது ஆன்டிபாடியும் செல்ஸும் சேர்ந்துடுச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ clump. ஓகே, ஸோ இந்த ஒரு கிளம்பிங் ஃபார்ம் ஆகிறதுனால வாட் இஸ் ஹேப்பனிங், என்னுடைய blood flow will be hampered. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இட் கேன் ப்ரூவ் டு பி ஃபேட்டல் ஆல்சோ. ஓகேவா பசங்களா? ஸோ இந்த ஏபி பிளட் குரூப்பிங், ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை தாண்டி ஓகே நீங்கள் எல்லாரும் வந்து பிளட் குரூப் என்ன அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, மேம் ஏபி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மை RH ஆன்டிஜன். ஓகே, ஸோ RH ஆன்டிஜன் அப்படிங்கிறது இந்த ABO தவிர இன்னொரு செட் ஆஃப் குரூப்பிங் மெத்தட். ஓகே, ஸோ அப்போ என்ன, இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஒரு பிளேனான ஒரு செல், ஓகே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மை நெகட்டிவ், எந்த ஆன்டிஜனுமே கிடையாது. ஓகே, இந்த RH ஆன்டிஜன் மெயினாக எந்த ஆன்டிஜன்னா ஐ மீன் த RH ஆன்டிஜன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன், A ஆன்டிஜன் பற்றி சொன்னேன், B ஆன்டிஜன் பற்றி சொன்னேன். இப்போ புதுசாக இன்னொரு ஆன்டிஜன் வந்திருக்கான் பிக்சரில், யார் அது, இட் இஸ் த RH ஆன்டிஜன். ஸோ இந்த RH ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஓகே, ஸோ இந்த RH ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா யூ கால் இட் பாசிட்டிவ். அப்படி இது இல்லாத வெறும் ஒரு குரூப் அப்படின்னு சொன்னால் யூ கால் இட் நெகட்டிவ். நான் இந்த 2 காம்பினேஷன்ஸ்லையுமே AB ஆன்டிஜன்ஸ் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே,
RH null is rare அப்படின்னு கேட்டா not exactly. Okay, it depends on the genetic line also. So if for a negative person and a negative person produce offsprings, then definitely வந்து the child will be negative அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்ட் இன் ரீசஸ் மங்கீஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆன்டிஜனை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை RH குரூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு இந்த ஆன்டிஜன் இருக்குது, சில பேருக்கு அது இல்லை, அவங்க எல்லாம் தான் வந்து நெகட்டிவ் குரூப்பில் வந்து வந்துடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இஃப் யூ சி ஒரு நெகட்டிவ் O குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு பாசிட்டிவ் Oக்கு கொடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா சி நேச்சுரலி ஓகே நவ் லெட் மீ டெல் யூ திஸ். நான் இப்போ வந்து ஆன்டிஜன் A ஆன்டிஜன் B இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான ஆன்டிபாடிஸ் ஓகே ரெண்டு ஆன்டிஜனுமே நமக்கு இல்லை, அதனால நான் ஆன்டிபாடிஸ் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங். கரெக்டா? ரைட். ஸோ இந்த RH நெகட்டிவ் பர்சனுக்கு ஓகே எந்த ஒரு ஆன்டிஜனுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த எந்த ஒரு ஆன்டிஜனுமே கிடையாது, RHம் கிடையாது, Aயும் கிடையாது, Bயும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த O நெகட்டிவை நம்ம யாருக்கு வேணால் கொடுக்கலாம். பிகாஸ் ஆன்டிஜனே கிடையாது, ஈவன் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுவே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவல் யூனிவர்சல் டோனர் யாருன்னா இட் இஸ் O நெகட்டிவ். ஓகேவா? நான் இந்த ஒரு O நெகட்டிவ் குரூப்பில் ஒரு லெட்ஸே A ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் A நெகட்டிவ், B ஆன்டிஜன் இருக்குன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் B நெகட்டிவ். நான் A அண்ட் B ஆன்டிஜன் இருக்குங்கிறதுனால அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் மே நாட் பி ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? இஸ் தட் ஓகே? ஸோ அதனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த நெகட்டிவ் குரூப்ஸ் யாருமே வந்து cannot take a positive group because என்கிட்ட நெகட்டிவ் RH அப்படிங்கிறதுனால நான் இந்த RHக்கான ஆன்டிபாடிஸை நான் ஏன் ரத்தத்தில் வச்சுக்கிட்டே சுற்றுவேன். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் என்னுடைய பாசிட்டிவ் குரூப்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ஸை ஏற்றுக்கலாம். பிகாஸ் பாசிட்டிவ் கிட்ட அந்த RH பாசிட்டிவான ஆன்டிஜன் வந்து இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ எந்த ஒரு ஆன்டிபாடியுமே அதுக்கு கிடையாது. ஸோ நெகட்டிவ் குரூப்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், பட் நெகட்டிவ் குரூப்ஸ் பாசிட்டிவ் குரூப்ஸை எடுத்துக்க முடியாது. Did you all hear that? ஓகே, ஸோ பாசிட்டிவ் குரூப்ஸ் நெகட்டிவ் குரூப்ஸை பாசிட்டிவ் குரூப்ஸ் எடுத்துக்கலாம். பிகாஸ் பாசிட்டிவ் குரூப்ஸில் எந்த ஒரு ஆன்டிபாடி ஃபார் த நெகட்டிவ் கிடையாது. ஆனால் நெகட்டிவ்ல பாசிட்டிவ்கான ஆன்டிபாடிஸ் இருக்கிற காரணத்துக்காக இந்த நெகட்டிவ் குரூப்க்கு நம்ம நெகட்டிவ் பிளட் மட்டும்தான் கொடுக்க முடியும். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஓகே, ஸோ இந்த ஒரு RH குரூப்பிங்கை வச்சு தான் வந்து we have this positive and negative. Now very very important medical relevance இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த RH compatibility ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் let's say the mother is positive. ஓகே, மதர் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் குரூப். ஓகே, நான் இங்கே வந்து ABO பற்றியே பேசலை. ஓகே, ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் RH. ஸோ RH பாசிட்டிவாக இருக்கிற ஒரு மதர் அப்படின்னு சொன்னால் இந்த RH பாசிட்டிவ் பர்சனுக்கு எந்த ஒரு ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டியே கிடையாது. கரெக்ட்? ஸோ ஆன்டிபாடிஸே ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேபி வந்து RH மதருக்கான பேபி நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் there is no problem. Okay, but what happens is suppose mother is negative. அப்போது மதர் பாசிட்டிவை பார்த்தா ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ மதர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பேபி இஸ் ஆல்சோ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, நோ இஷ்யூஸ். பட் அந்த ஒரு ஃபீட்டஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் த பேபி ஹஸ் கம் சொல்லிட்டு த மதர்ஸ் பாடி இஸ் ஸ்டில் நாட் அதை வந்து பார்க்கல, இட் ஹஸ் நாட் கம் இன் கான்டாக்ட். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெலிவரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே, தென் வாட் ஹேப்பன்ஸ் செகண்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஃபீட்டஸ் வித் அ பாசிட்டிவ் குரூப் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன்?
already first delivery la my blood has come in contact with ஒரு positive blood. அப்போ நான் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் பிளட்டை நான் பார்க்கும்பொழுது ஒரு RH ஆன்டிஜனை நான் புதுசாக பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அதுக்கான ஆன்டிபாடிஸை நான் ஜெனரேட் பண்ணுவேன். கரெக்ட். நான் இந்த ஆன்டிபாடிஸ் நான் ஜெனரேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கும் போது இன்னொரு பேபி அதே ஃபீட்டஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த RH ஆன்டிஜனை நான் பார்த்த உடனே என் ஆன்டிபாடிஸ் attack பண்ணி it will lead to the death of the fetus. Is that clear? Okay, so what will happen, இதை நம்ம prevent பண்ணணும் அப்படின்னு சொன்னால் for that particular mother, okay, negative group இருக்கிற mother has conceived a positive baby அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு anti RH-க்கு நம்ம வந்து ஒரு ஆன்டிபாடியை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ anti-RH ஆன்டிபாடியை நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இந்த RH ஆன்டிபாடிஸ் வந்து வில் பி cleared. ஸோ அப்போது நெக்ஸ்ட் பேபி வந்து ஈவன் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் தெர் இஸ் நோ இஷ்யூ. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ இதில் ஆக்சுவலாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் ஆகலாம் சம்டைம்ஸ். ஸோ இந்த ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இஸ் வாட் வி கால் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிஸ். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் see in details. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நெகட்டிவான பிளட் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வித் ஒரு பாசிட்டிவ் பிளட் ஃபீட்டஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கான எக்ஸ்போஷரே நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் there is no problem, but when on the delivery நடக்கும்பொழுது there is a possibility that my blood is exposed to இந்த ஒரு positive antigen. okay, so அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் it will prepare the antibodies. okay, now once it has prepared and the next time subsequent pregnancies if my blood will leak into it, it will destroy the fetal blood cells. okay, so once it has destroyed fetal blood cells, appo onnume panna mudiyadhu, it can lead to the death of the baby, or if not directly death, severe complications like anemia, jaundice, idu ellame vandu can be caused to the baby. okay va? Is that clear? So erythroblastosis fetalis அப்படிங்கிறது வந்து is this condition where என்னுடைய fetal group and என்னுடைய maternal group match ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான complications can occur. Is that clear? ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி anti-RH antibody நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக it can protect the child. Protect the subsequent pregnancies. First child ka there is always no issue. Okay, is that clear pasangla? All right. Okay, so now நம்மளோட பிளட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த லெவல் 1ல நம்ம பார்க்க வேண்டிய கடைசி டாபிக் இஸ் கோஆகுலேஷன். ஓகே, ஸோ கோஆகுலேஷன்னா என்ன? நான் சொன்ன மாதிரி இட் இஸ் கிளாட்டிங். ஸோ நமக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குது, நமக்கு ஒரு அவுட்லெட் இருக்குதுன்னு சொன்னால் இதாண்டா சாக்குன்னு என் ரத்தமெல்லாம் வெளியே ஓடி போச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதனால் அதை நம்ம பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அவர் கிளாட்டிங் மெக்கானிசம். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள் பசங்களா. நம்ம போய் எங்கேயாச்சும் வந்து வாண்டடாக போய் மோதிப்போம். அப்போ மோதி என்ன ஆகும்? அங்கே இருக்கிற என்னுடைய பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஒன்று கூடிடும். ஓகே, ஸோ ஒன்று கூடி என்ன பண்ணும் அப்படின்னா ஊருக்கெல்லாம் ஒரு கிளாட்டிங் ஃபேக்டரை அமுச்சு விட்றோம். நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி உடம்பு பூரா மை இன்ஃபர்மேஷன் வில் பாஸ். அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு மிச்ச பிளேட்லெட்ஸ், மிச்ச ஃபேக்டர்ஸ், செல்ஸ் எல்லாம் வரும்பொழுது இந்த ஒரு சில ஃபேக்டர்ஸ் போய் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை போய் எழுப்பி விடுவாங்க, ஹூ இஸ் ப்ரோத்ராம்பின். ஸோ இந்த ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை நான் போய் ஆக்டிவேட் பண்ணேன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் த்ராம்பின். ஓகே, அண்ட் வாட் திஸ் த்ராம்பின் டஸ் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாலிக்யூலை இட் வில் கோ அண்ட் ஆக்டிவேட். ஓகே, ஸோ அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஃபஸ்ட்டு நான் மோதினதுனால என்னுடைய செல்ஸ் எல்லா இடத்துக்கும் சிக்னல் அனுப்பிச்சிது. நான் இந்த சிக்னலை பார்த்து என்னுடைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் த்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ஆக்டிவேட் பண்ண இந்த த்ராம்பின் ஃபைப்ரினோஜனை போய் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபைப்ரின். ஓகே, ஸோ இந்த ஃபைப்ரின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ த்ரெட் லைக் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி இட் வில் ஸ்டாப் மை blood flow. ஓகேவா? ஸோ தேர் ஐ ஹாவ் அ blood clot formation.
இஸ் தட் கிளியர்? டெய்லி போய் நாங்கள் மோதிப்போம் மேம், இதெல்லாம் நாங்கள் கவனிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கவனிக்கணும். பிகாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் காயத்தெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்கள் பாடி ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? கிளியர்? குட் மிஷ்ரா, குட் ஜாப். ஸோ நம்ம கோஆகுலேஷனில் வாட் ஆர் வி சீயிங்? ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட கோஆகுலேஷன் நடந்த உடனே சிக்னல்ஸ் ஆர் சென்ட். ஸோ அதை பார்த்துட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பிளாஸ்மாவில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் போய் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட் பண்ணும், ரிசல்ட்டிங் இன் த்ராம்பின். த்ராம்பின் போய் ஃபைப்ரினோஜனை ஆக்டிவேட் பண்ணும், விச் ரிசல்ட்ஸ் இன் ஃபைப்ரின். அண்ட் இந்த ஃபைப்ரின் ஒரு நெட்வொர்க் மாதிரி, மெஷ் மாதிரி அங்கே வந்து ஒரு கேட் போட்டு என் பிளட்டை ஸ்டாப் பண்ணிடும், ஃபார்மிங் அ கிளாட். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஓகே, ஸோ நவ் நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸில் இன்னொரு சின்ன ஒரு ஃப்ளூயிடை பற்றி, பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ளூயிடை பற்றி நம்ம படிக்கணும், விச் இஸ் அவர் லிம்ஃப் ஆர் த டிஷ்யூ ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் ஆர் லிம்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பிளட் எல்லாம் ஒரே மாதிரியாக போயிட்டுருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா ஒரு சில அயன்ஸ், ஒரு சில செல்ஸ், ஓகே, வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில் லீக் அவுட். ஓகே, என்னுடைய இந்த மெயின் பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து அப்படியே கொஞ்சம் நைஸாக நழுவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் லீக் அவுட். ஸோ வென் இட் லீக்ஸ் அவுட், அது தனியாக ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி அது தனியாக அது பாட்டு ஓடிட்டுருக்கும். பட் அல்டிமேட்லி நம்ம ஒரு மெயின் பிளட் வெசல்குள்ளே போய் அதை இழுத்துட்டு வந்து திருப்பி ஹார்ட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. திரும்பியும் அது நெக்ஸ்ட்டு வந்து பிளட் ஃப்ளோவில் போகும்போது அது லீக் ஆகி அது தனியாக ஒரு சேனலில் போயிட்டுருக்கும். தட் இஸ் பேசிக்லி அவர் லிம்ஸ். ஓகே, ஸோ நம்ம பிளட் வந்து கேபிலரி வழியாக பாஸ் பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி வாட்டர் soluble substances எல்லாம் அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசஸுக்கு அப்படியே நழுவி போயிடும். ஸோ என்னோட இந்த லார்ஜ் ப்ரோட்டீன்ஸ், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் தவிர மிச்ச குட்டி குட்டி அயன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இட் வில் மூவ் இன் டு த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ். ஓகே, நான் இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸுக்கு வரும்பொழுது இந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்கும். இந்த நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் அதுவும் சேர்ந்து பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னா அது பாட்டுக்கு அதோட சேனலில் போயிட்டுருக்கோன்னு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட ஒரு நெட்வொர்க் வந்து இஸ் ஃபார்ம் தேர் விச் வி கால் ஆஸ் த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், சரிப்பா ஓகே வந்துட்டேன், நீ உன் சேனலில் போய் அல்டிமேட்லி ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி it will be led back into the heart through one of the main blood vessels. Okay, so now what happens, இந்த ஒரு fluid in the lymphatic system தான் நம்ம lymph அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸும் அது கூட வரல அப்படிங்கிறதுனால கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். நிறைய லிம்போசைட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து படம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம்ல, எல்லா குரூப்பை தாண்டி இந்த சிபிசிஐடி மட்டும் தனியாக போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க, யாருக்குமே தெரியாது இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு. ப்ரிட்டி மச் அந்த மாதிரி தான் நம்ம லிம்போசைட்ஸ் வந்து சரி பிளட் எல்லாம் போயிட்டுருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிம்ப் சிஸ்டம்க்கு அப்படியே எஸ்கேப் ஆகி இட் வில் டூ இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர் தேர். ஓகே, ஸோ இந்த ஒரு லிம்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா we have nutrients, hormones அது எல்லாமே இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட லிம்போசைட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் channel for our defense mechanism. Alright, so lymph வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெஸ்டைனில் வந்து villi அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த லாக்டீல் present in the intestinal villi வழியாக என்னுடைய லிம்ஃபில் தான் வந்து மோஸ்ட் ஃபேட்ஸ் ஆர் absorbed. ஸோ அதனால that is an extremely important part. ஓகேவா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ பசங்களா நம்ம லெவல் 1 முடிச்சாச்சு. ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி அவர் சர்க்குலேட்டரி பாத்வே. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பசங்களா. ஸோ ஐ ஆல் ரெடி? லெவல் 2க்கு ரெடியா? கேம் மோட் ஆன். நம்ம லெவல் 2க்கு ப்ரோக்ரஸ் ஆக போகிறோம். ஸோ லைக் பட்டனை அப்படியே தட்டி தூக்குங்க. ஓகே, அண்ட் லெட்ஸ் மூவ் இன் டு நம்மளோட நெக்ஸ்ட் செக்ஷன் விச் இஸ் த சர்க்குலேட்டரி பாத்வே. ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி பாத்வேல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமல் கிங்டம்லேயே இதை பற்றி பேசியிருக்கோம். தட் தெர் ஆர் 2 kinds of circulatory pathways. One is the closed, another one is the open. So open circulatory pathway na enna? என்னுடைய ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டை அப்படியே ஒரு ஓப்பனான ஒரு பூல்குள்ளே போய் நான் வந்து போய் விட்டுருவேன். ஸோ விட்டோடனே அந்த பூலில் என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஓவராலாக எல்லோரும் வந்து அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நான் ஒரு வெசல் வச்சு நான் திருப்பி ஹார்ட்டுக்கு எடுத்துப்பேன்.
Okay, so this is my open circulatory system. இது mostly arthropods, mollusks இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா it is present. So பெரிய பெரிய spaces or sinuses வழியாக தான் இந்த ஒரு circulation நடக்கும். Okay, now closed circulatory systemனு சொன்னால் like how in humans ஹார்ட்லேருந்து ஒவ்வொரு டிஷ்யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு closed blood vessel மூலியமாக தான் நான் இந்த circulation நடத்துவேன். Okay, is that okay? So இந்த ஒரு closed circulatory system சொல்லும்பொழுது அது வந்து annelids, chordates நம்ம எல்லாருலேயுமே வந்து we have a closed circulatory system. Is that clear பசங்களா? Okay, all right, okay, fine. So circulatory pathwayல open and closed இருக்கு. ஓகே, பட் நம்ம க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி பாத்வேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன் எது? இட் இஸ் அவர் ஹார்ட் இல்லையா? ஸோ இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து ஹேஸ் இவால்வ். ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு ஒரு மஸ்குலரான 2 சேம்பர் ஸ்ட்ரக்சர். ஓகே, சம்திங் லைக் இன் அவர் ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஒரே ஒரு ஏட்ரியம், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு சின்ன 2 சேம்பர்ட் ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து இட் இவால்வ்ட். நம்ம மேமல்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா we have a complete 4 chambered heart. ஓகே பசங்களா? ஸோ இந்த 2 சேம்பர்ட் ஹார்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஓகே, அண்ட் தேர் இஸ் அ சிங்கிள் சர்க்குலேஷன். அதாவது ஒரே டிஆக்சிஜனேட்டட் பிளட் போகி அது அப்படியே டிஷ்யூ போய் ஆக்சிஜனேட் ஆகி எல்லா டிஷ்யூக்கும் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் ஆகிக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு சிங்கிள் சர்க்குலேஷன், சிங்கிள் லூப் இருக்கிறதுனால we call it as a single circulation, or mostly we even call it a venous heart. ஏன்னா வெறும் டிஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும்தான் இந்த ஃபிஷ்ஷோடைய ஹார்ட்டை தாண்டி போகுது. ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷஸில் we have 2 chambered heart. இதே அடுத்த கிளாஸ், அதாவது ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா they have a 3 chambered heart. ஸோ அப்போ 3 chambers என்னென்ன? 2 auricle, ஒரு வென்ட்ரிக்கல், or 2 atriums and ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். பட் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன ஆகும்? அங்கே வந்து மிக்சிங் ஆஃப் த பிளட் நடக்குமா? ஸோ என்ன தான் டபுள் சர்க்குலேஷன் இருந்தாலும் அல்டிமேட்லி என் பிளட் மிக்ஸ் ஆகிறதுனால இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். ஓகேவா? இதில் வெரி குட், வெரி நைஸ் டாக்டர் கிஷோர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெப்டைல்ஸில் இருக்கிற க்ராக்கடைல்ஸுக்கு மட்டும் தே சே இட் ஹேஸ் அ 4 chambered heart. ஏன் 4 chambered heart அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் ஒரு செப்டம் ஒன்று இருக்கும். ஸோ 2 வென்ட்ரிக்கலாக பிரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த செப்டம், இந்த வால் 2 வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முக்காவாசி மூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸில் டக்குன்னு பார்த்தா அது ஒரு 4 chambered ஹார்ட்டாக தான் தெரியும். பட் ரெப்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன் தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் கம்மிங் டு நம்மளுடைய பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், we have 4 chambers which is the atrium and ventricles. So right and left auricles, right and left ventricles are present. So proper ஆன 2 separate channels. Okay, so 2 separate channels in சொல்லக்கூடிய நம்மளோட double circulation happens in the case of mammals. ஓகேவா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ நம்மளோட ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு போகலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? Throw some energy in the chat box pasangla. Let's get started. நம்மளுடைய human circulatory system. So நம்ம human circulatory system வந்து பார்த்தீங்கன்னா is also called the blood vascular system. ஏன் blood vascular system அப்படின்னு சொன்னால் we have a heart, and heartோட சேர்ந்து we have an entire structure of blood vessels. ஓகே, ஸோ நம்ம பாடியில் ஒவ்வொரு இடத்துக்கும், ஓகே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கெலாம் கூட with the tiniest of tiniest channelsல நம்மளோட பாடியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த blood போய் சப்ளை ஆகுது through means of a blood vessel. ஓகே, ஸோ இந்த ஒரு network of closed branched vessels, ஓகே, blood, அதில் இருக்கிற fluids, நம்ம சர்க்குலேட் பண்ணுற விஷயங்கள், ஹார்ட் எல்லாம் சேர்ந்து our human circulatory system is a blood vascular system.
ஓகே கலை செல்வி கண்டிப்பாக என்னோட லைஃப் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இமேஜின் ஹவு இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் இஸ் ஃபார் யோர் நீட் எக்ஸாம். ஓகே பிகாஸ் உங்களுடைய ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இந்த ஹியூமன் ஹார்ட் பற்றின கொஸ்டின்ஸ் தான் நிறைய உங்களுக்கு வரும் பசங்களா. ஓகே ஸோ இந்த சாப்டரில் ஒன் ஆஃப் த மெயின் ஹார்ட் பீஸ் ஆஃப் இந்த சாப்டரே நம்மளோட ஹியூமன் ஹார்ட் தான். Okay, so let's smash the like button pasangla, throw some energy. நம்மளோட next level அதாவது main level, okay, life saving level எது அப்படின்னா நம்மளுடைய human heart. Okay, so yes Dr. Kishore, PYQ questions நம்ம anyway marathonல solve பண்ண போறோம் on Saturday. All right, absolutely fantastic பசங்களா. இந்த எனர்ஜி அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி சாப்டருடைய ஹார்ட் பீஸே நம்ம ஹார்ட் தான். ஓகே ஸோ நம்ம ஹியூமன் ஹார்ட் பார்க்கும்பொழுது இட் இஸ் மீசோடெர்மலி டிரைவ்ட். ஓகே ஸோ மீசோடெர்ம்னா என்ன நம்மளோட ஸ்டேஜில் we have 3 different layers of cells. ஓகே ஸோ எண்டோடெர்ம், எக்டோடெர்ம் அண்ட் மீசோடெர்ம். ஸோ மீசோடெர்ம் இஸ் சென்ட்ரல் லேயர், அங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கிறது தான் நம்மளுடைய ஹியூமன் ஹார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளென்ச்ட் ஃபிஸ்ட் இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த சைஸில் தான் வந்து அப்ராக்சிமேட்லி யோர் ஹார்ட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே நவ் இஃப் யூ சி ஒரு டபுள் வால்ட் மெம்ப்ரேனஸ் ஒரு கவரிங் அதுக்கு இருக்குது. ஓகே எப்படி ஹார்ட் எப்படி லங்ஸுக்கு இருக்குது, லிவருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கும் ஒரு டபுள் வால்ட் ரேப்பிங் ஒரு கவர் இருக்கும் இல்லையா, அண்ட் தட் இஸ் வாட் வி கால் அ பெரிகார்டியம். ஓகே ஸோ டபுள் வால்டு ஏன் அப்படின்னா இந்த வாலுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் which is called the pericardial fluid. ஓகே ஸோ வெரி ஈஸி பசங்களா. இப்போ நம்ம லங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ டைரக்ட் கம்பேரிசன். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் தான் பண்ணோங்கிறதுனால லங்ஸை சுற்றி ப்ளூரல் லேயர் இருக்குது, அதுக்குள்ளே ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது. சேம் திங் நமக்கு வந்து பெரிகார்டியம்ங்கிற லேயர் இருக்குது, டபுள் வால் லேயர், அதுக்குள்ளே we have the pericardial fluid. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனும் வந்து இட் இஸ் த சேம். அதோடைய ஃப்ரிக்ஷனை குறைச்சி அது கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக ஒரு ஷாக் அப்சார்பிங் மெட்டீரியலாக சுற்றி இருக்கிறதுக்கு we have this layer that is present. ஓகேவா பசங்களா? ஓகே எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் we know 4 chambers இருக்குது. ஓகே 2 சின்ன சேம்பர்ஸ் கால் த ஆரிக்கல்ஸ். ஓகே அண்ட் ஆரிக்கல்ஸ்க்கு கீழே ரிலேட்டிவ்லி பெரிய சேம்பர்ஸ் which we call the ventricles. ஸோ 2 ஆரிக்கல்ஸ் மேலே இருக்குது, 2 ventricles கீழே இருக்குது. ஓகே நான் யூஸ்வலாக நான் வந்து ஹார்ட் சொல்லி கொடுக்கும்பொழுது நம்ம வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்ட். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் them to picturize a box. ஓகே ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி 4 சேம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே 2 ஏட்ரியா இருக்குது, கீழே 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. இப்போது 2 ஏட்ரியம்க்கு நடுவில் ஒரு வால் இருக்குல்ல, தட் இஸ் அன் இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஏன்னா இன்டர்னா என்ன, 2த்துக்கும் நடுவில், ஏட்ரியம்க்கு நடுவில் இருக்குது. ஸோ இன்டர் ஏட்ரியல் செப்டம்னா வால். ஸோ இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னா 2 ஆரிக்கல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற வால். ஓகே நான் இதே வந்து வென்ட்ரிக்கலுக்கு நடுவுலையும் ஒரு வால் இருக்குது which we call the interventricular wall or the interventricular septum. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 செப்டம்ஸும் வந்து நம்ம 2 ஆரிக்கல்ஸையும் 2 வென்ட்ரிக்கல்ஸையும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிடும். ஓகே கிளியர்? ஸோ நீங்கள் as soon as you understand அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? கிளியர்? குட். ஸோ 4 சேம்பர்ஸ், அதுக்கு நடுவில் செப்டம் பார்த்தோம். இப்போ வந்து ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் நான் இந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சேன்னா நாட் ஜஸ்ட் ஹியர் பட் இங்கேயும் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ஐ ஹாவ் அ வால். correct? Now that is what I call as a atrioventricular septum because atricularkum ventricularkum நடுவுல இருக்கிற septum. Alright, so the atrioventricular system, do you understand பசங்களா? So 4 சேம்பர்ஸ்க்கு நடுவில் we have walls. ஸோ வால்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா இப்போது ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிக்கல்ஸும் பேசிக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி வந்து ஹைடா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி பேச முடியாது. அது பேசிக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அன் ஓப்பனிங். ஸோ என்னுடைய ஆரிக்கலில் இருக்கிற பிளட் வென்ட்ரிக்கலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் அ பர்டிகுலர் வால்வ் தேர். ஓகே ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இஸ் தேர் என்னுடைய இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டமில்.
ஓகே ஸோ இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் சர்டன் மஸ்குலர் ஃப்ளாப்ஸ் இல்லை ஒரு கஸ்ப் மாதிரி ஓகே ஒரு ஃபோல்டு பண்ண ஒரு வால்வ் மாதிரி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸோ இதை வந்து ஐ கால் ஆஸ் அ பைகஸ்பிட் அண்ட் அ ட்ரைகஸ்பிட் ரெண்டு வால்வ் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே ஸோ இந்த ட்ரிக் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்டில் திருப்பி சொல்கிறேன் when you write 1 2 3 ஓகே எல்லாரும் எழுதி பாருங்கள் 1 2 3 எழுதும்பொழுது 3 எந்த பக்கம் வருது திஸ் இஸ் மை ரைட் சைடு 2 எந்த பக்கம் வருது திஸ் இஸ் மை லெஃப்ட் சைடு கரெக்டா என்னுடைய நீங்கள் எழுதும்பொழுது உங்களுடைய ரைட் சைடில் யூ வில் ஹாவ் 3 உங்களுடைய லெஃப்ட் சைடில் யூ வில் ஹாவ் 2 ஸோ as simple as that ரைட் சைடில் ஐ ஹாவ் த ட்ரைகஸ்பிட் வால் லெஃப்ட் சைடில் ஐ ஹாவ் த பைகஸ்பிட் வால் அண்ட் பைகஸ்பிட் சொல்லும்பொழுது ரெண்டு கரெக்ட் பைனா ரெண்டா ஸோ இந்த பைகஸ்பிட் வால்வுக்கு தான் மிட்ரல் வால்வ் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கும் ஓகே ஸோ கிளியர் ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது ஆன் த ரைட் பைகஸ்பிட் வால்வ் இருக்குது ஆன் த லெஃப்ட் என்னோட லெஃப்ட் ஏட்ரிகம் அண்ட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் ஓகே அண்ட் பைன்னு சொல்லும் போது மீன்ஸ் 2 ஸோ அதனால் இட் ஹேஸ் 2 நேம்ஸ் ஒன் இஸ் பைகஸ்பிட் வால்வ் இன்னொன்று மைட்ரல் வால்வ் ஸோ மைட்ரல் வால்வ் பைகஸ்பிட் வால்வ் லெஃப்டில் இருக்குது ட்ரைகாஸ்பிட் வால் ரைட்டில் இருக்குது இஸ் திஸ் கிளியர் பசங்களா ஸோ பசங்க நீங்கள் யாருமே வந்து யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் இந்த ஒரு பை அண்ட் ட்ரை பிகாஸ் இதுவும் ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் உங்களுடைய நீட்டில் ஓகே ஐ ஹோப் தட் இஸ் கிளியர் ஓகே இஸ் தட் கிளியர் ஓகே வண்டர்ஃபுல் பசங்களா ஸோ இந்த வால்வ்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸோ தட் என்னோட ஏட்ரியமில் இருக்கிற பிளட் வந்து வில் கம் டவுன் டு மை வென்ட்ரிக்கிள்ஸ் நான் வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கிற பிளட் ஃபர்தராக கீழே போகணும்ல ஸோ அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் செமிலியூனார் வால்வ்ஸ் ஓகே நான் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃப்ளோ ஆஃப் பிளட் ஒரே ஒரு டிரெக்ஷனில் மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது என்னுடைய பிளட் வெசல்ஸ் ஏட்ரியமுக்கு பிளட்டை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரும் வென்ட்ரிக்கிள்லேருந்து ரெஸ்பெக்டிவ் பிளட் வெசல் வழியாக என் உடம்புக்கு போகும் இதுதான் வந்து சைக்கிளே தவிர இட் கேனாட் ரிவர்ஸ் இட்ஸ் டிரெக்ஷன் அண்ட் பை சான்ஸ் நம்ம வந்து இப்போது ஹார்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஓகே ஸோ நம்ம வந்து அமுக்குறோம் அப்படிங்கிறப்போ அதுலேருந்து ஃப்ளூயிட் வந்து இஸ் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்பொழுது தெரித்து மேலே போயிடக்கூடாது ப்ரீவியஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வி ஹாவ் திஸ் வால் ஓகே ஸோ இந்த டிரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியம் டு த வென்ட்ரிக்கிள்ஸ் அங்கேருந்து இட் கோஸ் டு த pulmonary artery and the aorta so அந்த ஒரு flow மட்டும்தான் வந்து can be possible so இந்த valve வந்து will prevent any kind of backflow okay பசங்களா is that clear yes so நம்மளோட மொத்த heart வந்து பாத்தீங்கன்னா it is a muscular structure அப்ப என்ன muscles இருக்கு அப்படினு சொன்னா it has cardiac muscles okay now இந்த ஒரு walls வந்து பாத்தீங்க அப்படினா மசிலா இருந்தாலும் நம்ம ventricles உடைய மசில் வந்து is much thicker okay இப்போ நீங்க வந்து weight lift பண்ற பயங்கரமா ஜிம்ல இன்ட்ரஸ்டடா இருக்கிற people எல்லாம் பாத்தீங்கன்னா they'll have very strong muscles okay பட் நம்ம வந்து சும்மா வீட்ல உட்கார்ந்து படிக்கிறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் இதுக்கு நம்ம இருக்கு muscles னு சொல்லிட்டு நம்ம musclesலாம் குட்டி குட்டியா தான் இருக்கும் so ventricles வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸ்ல நம்ம பாடி ஃபுல்லா blood போணும்ங்கிறதுக்காக வேண்டி அந்த ஃபோர்ஸ்ல அது பம்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்காகனால அதுக்கோட வால்ஸ் வந்து it is much thicker than the atrium so அதனாலே வேலை செய்யுது அதனால அதோட மசில்ஸ் திக்கரா இருக்கு so atrium வந்து கோச்சிக்க கூடாது ஓகேயா right so இந்த ஒரு specialized cardiac musculature in the heart வந்து பாத்தீங்கன்னா is present called the nodal tissue okay so ஒரு special musculature is present called the nodal tissue ஏன் இது special அப்படினு பார்த்தா நம்ம heart வந்து பாத்தீங்கன்னா brain சொல்ற பேச்சை கேட்காது okay this is very important நம்ம ஹார்ட் பிரெயின் சொல்ற விஷயத்தை கேட்காது ஏன்னு சொன்னா ஆல்ரெடி பிரெயினுக்கு பண்றதுக்கு 1008 வேலை இருக்கு ஓகே டைஜஷன் ஒரு பக்கம் இருக்கு நம்ம கையை காலை ஆட்டிட்டு இருக்கோம் எக்ஸ்கிரீஷன் ஒரு பக்கம் இருக்கு ரெஸ்பிரேஷன் ஒரு பக்கம் இருக்கு இப்போ இதுக்கு நடுவில் நம்மளோட சர்க்குலேஷன் அண்ட் ஹார்ட்டையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி எங்கேயும் ஒரு இடத்துல அது மறந்து போச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாமே நின்றுடும் ஸோ அதனால நம்ம ஹார்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கண்டக்டிங் சிஸ்டம் இருக்குது okay so அது யார் பேச்சையும் கேட்காம அதுக்குள்ளேயே there is a particular patch of tissue called the sinoarterial node okay so again going back to your box structure
Okay, so this is my right atrium, left atrium, right ventricle, left ventricle nu sonna right side atrium la top corner la I have this sinoarterial node. Okay, adudha nammaloda pacemaker. நம்ம brain பண்ண வேண்டிய விஷயத்தை இந்த SAN பண்ணிட்டு இருக்கோம். Okay, so what does this SA node do? அதுதான் ஓகே ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹார்ட்டுக்கு சிக்னல் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகே, now இன்னொரு ஒரு particular tissue is there called the atrioventricular node. Okay, கரெக்டாக அந்த AV septum பக்கத்தில் we have this AV node. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் SAN மெசேஜ் கொடுத்துருச்சா, நெக்ஸ்ட் என்னோட இந்த AVN SAN கிட்டேருந்து மெசேஜை வாங்கி அங்கேருந்து AV பண்டல் வழியாக it will pass it down to the ventricles. இப்போ ஒரே பண்டலாக வந்து இப்போ 2 வென்ட்ரிக்கலுக்கும் மெசேஜ் போகணும். அப்போ என்ன பண்ணும், ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டலாக அது பிரிஞ்சிரும். ஓகே, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டலாக பிரிஞ்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 மைன்யூட் வெசல்ஸாக மைன்யூட் ஃபைபர்ஸாக இட் வில் ஸ்பிளிட் கால் த பர்கின்ஜே ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஏவி பண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா will divide into the right and left bundle and அங்கிருந்து Purkinje fibers அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன fibers it will release. So என்னுடைய sinoarterial node signal கொடுத்தா உடனே என்ன ஆகும், auricles will start pumping. ஓகே, நான் auricles பம்ப் பண்ணி முடிஞ்சு அது ரிலாக்ஸ் பண்ணுற டைம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னோட ventricles have to get into action. கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஜில் போய் நம்ம ஏதோ ஒன்று பேசணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரி இதுதான் க்யூ, இந்த சிக்னல் கிடச்சோடனே நீ ரெடியாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எஸ்ஏனோட ஆரம்பித்த உடனே ஏவிஎன் அதாவது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட் அங்கேருந்து ஏவி பண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டிலாக பிரிஞ்சு பர்கின்ஜே ஃபைபர்ஸ் வழியாக வென்ட்ரிக்கல்ஸ் எல்லாருக்கும் சிக்னல் கொடுத்து ஆரிக்கல்ஸ் பம்ப் பண்ணி முடித்தா உடனே என்னோட வென்ட்ரிக்கல்ஸ் இஸ் ரெடி டு ஸ்டார்ட். ஓகே பசங்களா, ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி திருப்பி ஓகே வென்ட்ரிகல்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி என்னோட எஸ்ஏ நோடு வந்து வில் கிவ் அ சிக்னல் அண்ட் திஸ் ஹோல் ப்ராசஸ் வில் ரிப்பீட் இட் செல்ஃப். ஸோ யாரும் வெளியிலிருந்து சொல்ல தேவையில்லை, எப்படி நம்ம படிப்பை நம்மளே வந்து கண்ணியமாக பண்ணுறோமோ பண்ணுறோம்ல பண்ணுறோம். ஸோ நம்ம படிப்பை நம்மளே யாரும் வெளியிலேருந்து சொல்லாமல் நம்மளே பண்ணுறோமோ அதே மாதிரி ஹார்ட்டும் அதோட வேலையை அது பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பிரெயினோட இன்டர்ஃபரன்ஸ் தேவையில்லை, வேறு யாரும் புஷ் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். இஸ் திஸ் கிளியர் பசங்களா? இஸ் திஸ் கிளியர்? எனி கொஸ்டின் so far? Yeah? ஃபேன்டாஸ்டிக் பசங்களா, ஃபேன்டாஸ்டிக். நவ் இந்த ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் குட் பி ஜெனரேட்டட் இன் அ மினிட் அட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நோடல் சிஸ்டம். நான் நம்ம ஹார்ட் வந்து என்ன சொல்கிறோம், இட் பீட்ஸ் அரவுண்ட் ஒரு 72 தடவை பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ மேக்ஸிமம் இட் கேன் ஜெனரேட் அந்த 72 சிக்னல் தான். ஓகே, ஸோ SAN வந்து 72 சிக்னல் தான் ஜெனரேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால என்னுடைய ஹார்ட் நார்மலாக ஒரு 72 டைம்ஸ் வந்து இட் கேன் பீட், 70 to 75க்குள்ளே வந்து இட் வில் பீட். ஓகே, ஸோ என்னுடைய இந்த ரிதமிக் கான்ட்ராக்டைல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் அதாவது ரிதமிக்கா ஓகே ரெகுலர் இன்டர்வல்ஸில் கான்ட்ராக்டில் ஆக்டிவிட்டினா என்ன, என்னுடைய ஆரிக்கல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா இட் இஸ் அவர் SAN ஆர் த சைனோஆர்டரியல் நோட். ஓகே பசங்களா, ஸோ அதனால தான் அதுக்கு பேர் பேஸ் மேக்கர். அண்ட் அந்த பேஸ் மேக்கர் சொல்கிறதுனால தான் ஆவரேஜாக நம்ம ஹார்ட் வந்து 72 டைம்ஸ் பீட் பண்ணுது. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் பசங்களா? ஓகே, ஸோ த்ரோ சம் எனர்ஜி பசங்களா. நம்ம அடுத்த லெவல் ஆஃப் அவர் ஸ்டடிக்கு போக போகிறோம். ஓகே, மகா ஆக்சுவலாக அந்த ஏவி பண்டில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ SANலேருந்து AVNக்கு வருது, ஆர்டிரியோவென்ட்ரிகுலர் நோடுக்கு வருது, நோட்லேருந்து ஏவி பண்டிலுக்கு வருதுன்னு சொன்னேன் பார்த்தியா. அந்த ஏவி பண்டில் இஸ் வாட் வி கால் பண்டில் ஆஃப் ஹிஸ். பிகாஸ் ஐ திங்க் வில்லியம் ஹிஸ் அவருடைய பேர், ஹீ டிஸ்கவர்ட் அந்த பண்டில் அப்படிங்கிறதுனால இட்ஸ் கால் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஓகே, ஆல் ரைட்.
நித்யஹரிணி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து எல்லா செஷன்ஸோடைய பிடிஎஃப்ஸ் எல்லா நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ரைட், ஆல் ரைட். ஸோ நம்மளோட கார்டியாக் சைக்கிளுக்கு போகலாம் பசங்களா, விச் இஸ் த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் ஸ்டடி. ஓகே, ஸோ கார்டியாக் சைக்கிள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிக் நம்ம வந்து கேக்கில் இருக்கிற முக்காவாசியை முழுங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கார்டியாக் சைக்கிளை முடிச்சாச்சு அப்படின்னா. Is that okay பசங்களா? So let's throw some likes and stars in the chat box. Okay, போலாம். Yes, of course. So ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்டோட anatomy படித்தப்போ நம்ம அதோடைய பார்ட்ஸ் அதோடைய ஃபங்க்ஷனிங்கை படித்ததை அப்படியே வந்து we are trying to reflect as a cycle. அவ்வளோதான். ஓகே, வெரி ஈஸி பசங்களா. ஸோ 4 சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் நமக்கு இருக்குன்னு தெரியும். எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் வந்து என்றைக்கோ வரப்போகுதுன்னா நம்ம எதுக்கு அதை போய் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு. ஸோ நம்மளாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்போம். ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ என்னோட வால்வ்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் இஸ் ஓப்பன். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் I said box madri. Okay, so right auricle, left auricle, right ventricle, left ventricle ella irukku. Okay, so I'm just writing here LARB and LV. Okay, so இங்க என்ன இருக்கு, என்னோட ரைட் ஆரிக்கிளுக்கு யார் வரா அப்படின்னு கேட்டா we have the vena cava. So the vena cava வந்து பாத்தீங்கன்னா it is a blood vessel that நம்மளோட பாடியில் இருக்கிற அத்தனை இடத்துல இருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு நம்மளோட ரைட் ஆரிக்கிளுக்கு எடுத்துகிட்டு வருது யார்? இட் இஸ் கோயிங் டு பி த வெனா கேவா. ஓகே, ஸோ இந்த வெனா கேவா ஃபர்தராக சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெனா கேவான்னு டிவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த சுப்பீரியர் வெனா கேவா வந்து நம்மளோட ஆன்டீரியர் ரீஜன்ஸ், ஹெட், ஷோல்டர்ஸ் இந்த ரீஜன்ஸ்லேருந்து தான் பிளட் கொண்டு வரும். இன்ஃபீரியர் வெனா கேவா வந்து நம்மளோட லோவர் லிம்ஸ், நம்மளோட அப்டாமினல் கேவிட்டி, thoracic கேவிட்டி எல்லா இடத்துலேருந்தும் நம்மளோட பிளட்டை கொண்டு வரும். ஓகே, ஸோ ஆல் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் நம்மளோட ரைட் ஆரிக்கிளுக்கு வரும். ஸோ ரைட் ஆரிக்கிளுக்கு வந்த அப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் டு ஃபால் இன் டு த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் அதோட சைக்கிள் போகும். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டாப் தேர். இன்னொரு பக்கம் என்னோட லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தா பல்மோனரி வெயின். ஓகே, ஸோ வெயின்ஸ் தான் வீட்டுக்கு வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி veins வீட்டுக்கு வரும். ஸோ veins will come back to the heart. ஸோ என்னோட இந்த vena cava is nothing but a full bundle of veins. எல்லா deoxygenated bloodடும் வருது. And in the left side வந்து I have the pulmonary vein that is coming inside. Now the only difference is என் pulmonary அப்படின்னு சொல்லும்பொழுது it is the lungs. ஸோ pulmonary vein எங்கேருந்து வருது? லங்ஸ்லேருந்து வருது. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட மை பல்மோனரி வெயின் இஸ் என்டரிங் மை லெஃப்ட் ஆரிக்கிள். இஸ் தட் கிளியர்? ஸோ லைக் ஐ செட், இந்த பல்மோனரி வெயின்ஸ் அண்ட் என்னோட வெனா கேவா என்னோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரிக்கிளுக்கு வரும்பொழுது ஓகே த்ரூ த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரிக்கிள் வழியாக வென்ட்ரிக்கிளுக்கு இட் வில் கீப் ஃப்ளோயிங். ஓகே, நான் நீங்கள் கேட்கலாம் மேம் நான் ஆரிக்கிளுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன், அது எப்படி வென்ட்ரிக்கிளுக்கு போச்சு அப்படின்னா அது அப்படி தான் போகும். பிகாஸ் வால்வ்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ பிகினிங் ஆஃப் மை கார்டியாக் சைக்கிள் என்ன இருக்குது? என்னோடய எல்லா சேம்பர்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. என்னோடய பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போது என்னோட வெனா கேவா அண்ட் என்னுடைய பல்மோனரி வெயின் கொண்டு வர பிளட்டை என்னோட ஆரிக்கிள்ஸில் விழும். அப்போ ஆரிக்கிள்ஸில் விழும்பொழுது கஸ்ப்ஸ் எப்படியும் ஓப்பனாக தானே இருக்குது, என்னோடய வால்வ்ஸ் ஓப்பனாக தானே இருக்குது. ஸோ இட் வில் இவென்ச்சுவலி ஃபால் இன் டு மை வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் பொழுது இப்போ இந்த ஃபில்லிங் நடந்துட்டுருக்கிற டைமில் கீழே அதாவது என்னோடய ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து my pulmonary artery is exiting இல்லையா? So artery goes away from the heart. Any artery goes away from the heart. So pulmonary artery is going away from the right ventricle. இதே என்னுடைய பெரிய ஒரு blood vessel, my main blood vessel which is my aorta. So என்னோட aorta வந்து is going out from my left ventricle. ஓகே, ஸோ இந்த பிளட் வெசல்ஸுக்கு இன்னும் நான் பிளட் அனுப்பலை அப்படின்னா என்ன ஆகும்? என்னுடைய செமி லியூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ்.
Okay, so எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. Valves are open, so semilunar valves are closed. Blood வந்து atriumல fall ஆகி ventricleல fill ஆயிட்டு இருக்கு. Now இந்த ஒரு ஸ்டேஜ்ல what happens, என்னோட SAN வந்து okay it is time னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ணிச்சு அப்படின்னா என்னுடைய ஏட்ரியா ரெண்டுமே simultaneously will start contracting. So இந்த contraction is what I call a systole. Okay, so contraction அப்படினா systole. So systole, atrial systole occurs when என்னோட SAN வந்து has given the signal okay ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய auricles will contract causing an atrial systole. Now atrial systole நடக்கும் பொழுது என்னுடைய ventriclesல 30% blood வந்து எக்ஸ்ட்ராவா போய் it will fill எல்லாம் okay auriclesல இருந்தது எல்லாமே அப்படியே ஒட்ட எடுத்து ventriclesல விட்டாச்சு. Okay, now what is happening na இந்த ஒரு contraction நடக்கும் பொழுது SAN கொடுத்த மெசேஜ் டக்கு 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 டக்குன்னு என்னுடைய AVN AV bundle தான் we also call the bundle of His. Okay, some people were asking this question, bundle of His na என்னன்னு இந்த ஒரு AV bundle தான் we call as a bundle of His. So இந்த AVN and AV bundle வழியா போய் it will go into the right and left branches போய் எங்க போகும் Purkinje fibers வழியா என்னுடைய ventriclesக்கு it is going to give the signal. Okay, so இந்த ஒரு action potential வழியா என்னுடைய ventricular musculatureக்கு நான் signal அனுப்புவேன். நான் அப்படி அனுப்பின உடனே என்ன ஆகும், என்னுடைய ventricles will now contract causing a ventricular systole. Okay, now atrial systole முடிஞ்சு ventricular systole is happening. Now when ventricular systole is happening என்னோட auricles okay நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி it will relax causing an atrial diastole. Did you understand பசங்களா? So atrial systole முடிஞ்ச அந்த டைம்லயே டக் 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 டக்குன்னு என் சிக்னல் வென்ட்ரிகல்ஸ்க்கு போய் now ventricles will undergo systole. So ventricle systole undergo பண்ணும்போது what is my auricles doing? Auricles are relaxing causing a diastole. Now very common நம்ம இப்போ ஒரு ஜூஸ் பாட்டில கூட நம்ம வந்து ஒழுங்கா திறந்து டம்ளர்ல விட மாட்டோம் கரெக்ட்டா? ஜூஸ் பாட்டில் ஃபுல்லா இருக்கும்போது அமுக்குனோம்னா என்ன ஆகும், பச்சக்குன்னு வெளியே தெரிச்சிரும் கரெக்ட்டா? Yes, everybody would have seen that in your lives, right? So அந்த மாதிரி ventricles contract ஆகும் பொழுது என்னுடைய blood திருப்பி பின்னாடி என்னுடைய auriclesக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய bicuspid and tricuspid valves will close. Okay, so it has closed, என்னுடைய ventricles will undergo a systole. Okay, now இந்த ஒரு systole நடக்கும் பொழுது okay உள்ள pressure நடக்குது, ventricles வந்து is undergoing systole அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய semilunar valves will open. So இங்க press பண்ணும்பொழுது all my ventriclesல இருந்து blood is going into my blood vessels. Is that clear? So என்னுடைய இந்த blood vesselsல circulatory pathwaysக்கு blood is going to go. Now போயாச்சு அப்படின்றப்போ now what happens, என்னுடைய ventricles will relax. இப்போ ventricles has relaxed அப்படின்னு சொல்லும்போது கீழே போன என்னோட blood திருப்பி மேலே வந்துடக்கூடாதுல்ல. So அப்போ என்னோட semilunar valves will shut. Closure of my semilunar valves. Is that clear pasangla? Is that clear? So my semilunar valves will shut. Okay, now இதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி என்னுடைய வென்ட்ரிக்கல் வந்து ஓகே நான் இப்போ தான் வந்து பம்ப் பண்ணி முடிச்சேங்கிறதுனால அதுவும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுவும் ரிலாக்ஸ்டாக இருக்குது, என் ஆரிக்கிள்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்னோட கஸ்ப்ஸும் வந்து தே ஆர் cuspid valvesum வந்து will open. Now இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் veins வந்து will fill this up. ஸோ திருப்பியும் வந்து எப்போ blood ரொம்பிடுச்சு அப்படிங்கிற ஒரு கட்டம் வருதோ ஓகே ஸோ இப்போ blood வந்து again ஃப்ரீயாக ventriclesக்குள்ளே போகும் and then ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆரிக்கிள்ஸும் வென்ட்ரிக்கிள்ஸும். திஸ் இஸ் த ஜாயிண்ட் டயஸ்டோல். திருப்பி SAN வந்து ஓகே ரெடி அடுத்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா திருப்பி இந்த சைக்கிள் பூரா will repeat itself. Is that clear பசங்களா? ஸோ திருப்பி எப்போ SAN வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெனரேட் பண்ணுதோ this entire process will continue. Any questions so far? I hope it is clear to all of you. Yes?
வெரி குட் நளினி, கலை செல்வி, அக்ஷயா, வெரி குட். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்கிறது வந்து சச் அ வண்டர்ஃபுல் திங். ஏன்னா உங்கள் ஹார்ட் வந்து ஒவ்வொரு பீட்டுக்கும் அந்த அந்த ஒரு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணிவிட்டு இட் இஸ் கண்டினியூஸ்லி பம்பிங் இல்லையா? ஸோ அதனால் யூ ஆல்சோ ஷுட் பம்ப் த்ரூ திஸ் சாப்டர். தட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கார்டியாக் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஓகே, இந்த சிஸ்டோல் முடிஞ்சு இந்த டயஸ்டோல் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஜாயிண்ட் டயஸ்டோல் முடிஞ்சு திருப்பி சிஸ்டோல் டயஸ்டோல், இதுதான் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ கார்டியாக் சைக்கிள். ஓகே, ஸோ ஒரு தடவை இப்படி நான் வந்து பீட் பண்ணுறேன், என்னுடைய என்டையர் இது வந்து நடக்குது, இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் மை கார்டியாக் சைக்கிள். ஸோ ஹார்ட் பீட்ஸ் 72 டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் 72 கார்டியாக் சைக்கிள்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் எவ்ரி மினிட். ஓகே, ஸோ இந்த ஒரு பீட் அப்படிங்கிறது இவ்வளோ நடக்குது. ஓகே, ஸோ நம்ம ஹார்ட் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு மினிட்டுக்கே 72 டைம்ஸ். ஸோ அப்போ அத்தனை தடவை வந்து the whole day my heart is beating. என்னைக்காச்சும் அது வந்து இன்னைக்கு டயர்டாக இருக்கடா நான் பீட் பண்ண மாட்டேன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கா நம்மளை பார்த்து? கரெக்ட், அப்சல்யூட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கார்டியாக் சைக்கிள் இஸ் 0.8 செகண்ட்ஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ நான் இந்த ஒவ்வொரு தடவையும் ஓகே என்னோட ஆரிக்கிள்ஸ் ஆர் அண்டர்கோயிங் சிஸ்டோல், வென்ட்ரிகிள்ஸ் அண்டர்கோயிங் சிஸ்டோல்னு சொல்லும்பொழுது என்னுடைய பிளட் வெசல்ஸில் வாட் இஸ் த amount of blood that is flowing அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is what is called the stroke volume. 70 ml blood ஒரு பீட்டுக்கும் ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிள்லையும் 70 ml of blood is being pumped and that is called my stroke volume. கிளியர்? அண்ட் இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை நம்ம ஹார்ட் ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட் பம்ப் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் தட் இஸ் வாட் வி கால் த கார்டியாக் அவுட்புட். ஓகே, ஸோ 70 ml பிளட் ஒரு பீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 72லேருந்து 75 பீட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 5000 ml ஆஃப் பிளட் வந்து வி பம்ப். ஓகே, இஸ் தட் கிளியர்? So நம்மளோட இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் ஆஸ் வெல் ஆஸ் இந்த கார்டியாக் அவுட்புட்டை ஆல்டர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நம்ம பாடியில் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அத்லீட் வந்து ஓடுறான் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஹீ நீட்ஸ் மோர் எனர்ஜி. ஸோ அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்போ வந்து என்னுடைய மூச்சு பிரெத் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னோடய ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை தூக்கிட்டு போகிறது யார்? பிளட் தானே. அப்போது இவென்ச்சுவலி என்னோடய ஹார்ட் ரேட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எவ்ரி பர்சன் இட் மைட் டிஃபர், பட் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான் வந்து நம்ம எக்ஸாம்க்காக வேண்டி படிக்கிறோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிள்லையும் இந்த 2 சவுண்ட் வந்து நம்ம ஸ்டெதஸ்கோப் வழியாக நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆரம்பிக்கும் பொழுது பிளட் மேலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்னோட ட்ரை அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து will close. ஸோ அந்த க்ளோசிங் சவுண்ட் இஸ் வாட் we call as the first sound, lub. அண்ட் அதுக்கப்புறமா சிஸ்டோல் முடிஞ்ச அப்புறம் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் முடிஞ்ச அப்புறம் செமிலியூனார் வால்வ் ஷட் ஆகும்பொழுது இட் இஸ் டப். ஸோ இந்த லப் அண்ட் டப் சவுண்ட்ஸ் வந்து கிளியராக யூ வில் பி ஏபிள் டு ஹியர் இன் யோர் ஸ்டெதஸ்கோப்ஸ். ஓகே, alright, so that is the 2 sounds that is produced by the heart. ஓகேவா பசங்களா? Is that clear? ஸோ இந்த செக்மெண்ட் நம்ம இதோட முடிச்சாச்சு. Now next level of this game is going to be ECG பசங்களா. Are you all ready? So the heart piece of நம்மளுடைய இந்த chapter was the heart. Now இந்த ஹார்ட்டில் நடக்கிற இந்த ஒரு கண்டக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, சான் வந்து ஜெனரேட் பண்ணுது, சான் ஜெனரேட் பண்ணுற இந்த சிக்னலை வந்து ஏவியன் கேட்ச் பண்ணுது, இது போய் பர்கின்ஜே ஃபைபர்ஸ்க்கு கொடுக்கறது அண்ட் ஆல் திஸ். ஸோ இந்த ஒரு இம்பல்ஸை நம்ம வெளியிலேருந்து மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மானிட்டர் பண்ணி அதோடைய பேட்டர்ன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து ஓகே சம் டீவியேஷன் இருக்குன்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஓகே, ஆஸ் டாக்டர்ஸ் தட் இஸ் அ டயக்னாஸ்டிக் டூல் தட் யூ வில் யூஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் த இசிஜி. ஓகே பசங்களா, ஸோ இசிஜிக்கு போகலாமா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் லெவல்? த்ரோ சம் ஸ்டார்ஸ் பசங்களா. அப்படியே லைக் பண்ணுங்க,
டெஃபினட்டாக இந்நேரம் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, தட்ஸ் அ கிவன். ஸோ தட் இனிமேல் இப்போ நம்ம மேரத்தான்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டான்னு வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரைட், கிரேட் பசங்களா, வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ நம்மளோட எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம் இல்லையா? என்னமோ வயராக ஒட்டி வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு மானிட்டரில் வந்து கியாமியான்னு வந்து கோடு போயிட்டே இருக்கும். கரெக்டா? நான் வாட் திஸ் இஸ் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நோடல் மஸ்குலேச்சரில் இருக்கிற இந்த கண்டக்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 எலக்ட்ரோட்ஸ், ஓகே, ஃபண்டமெண்டலி 3 எலக்ட்ரோட்ஸ், 2 ரிஸ்ட்டு அண்ட் லெஃப்ட் ஆங்கிளில் வந்து ஒரு எலக்ட்ரோட்ஸ் வச்சு ஐ வில் ரெக்கார்ட் தீஸ் சிக்னல்ஸ். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் செஸ்ட் மேலேயும் ஐ கேன் ஃபிக்ஸ் சம் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ கண்டினியூவஸாக வந்து என்னுடைய ஹார்ட்டோட இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் லீட்ஸை நான் செஸ்ட் ரீஜன்லேயும் வச்சு என்னால் ஐ கேன் மானிட்டர் என்னுடைய ஹார்ட்டுடைய ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் வாட் ஐ கால் ஆஸ் மை எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ கேன் see here P, QRS, T அப்படின்னு 3 waves இருக்குது. ஓகே, as you can see here. So what do they represent அப்படின்னு கேட்டோன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த P wave, ஓகே, this represents என்னுடைய electrical excitation of the atria. So ஃபஸ்ட்டு SAN சிக்னல் கொடுத்த உடனே என்னோட ஆரிக்கல்ஸ் மொத்தமும் will get எலக்ட்ரோ ஆக்டிவ் ஒரு ஸ்டேட் வரும் இல்லையா? இட் பிகம்ஸ் எலக்ட்ரிக்கலி எக்ஸைட்டட். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வேவ் தான் என்னுடைய P வேவ். ஓகே, நவ் நெக்ஸ்ட், once my auricular systole is over, next comes my ventricular systoles. Now என்னோட ventricles வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு, அது சிஸ்டோல் அண்டர்கோ பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வேவ் பயங்கரமாக இருக்கும், called the QRS complex. So that is the depolarization of the ventricles. Okay, now நீங்கள் கேட்கலாம், மேம் என்னோட ventricles வந்து சிஸ்டோல் அண்டர்கோ பண்ணுது, getting depolarized சொன்னால் அந்த நேரத்தில் என்னோட ஆரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகுதே மேம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டைமில் ஆரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். as in depolarization ஆன என்னோட ஆரிக்கல்ஸ் will get repolarized. ஓகே, ஸோ இந்த ரீபோலரைசேஷன் வந்து மோர் ஆர் லெஸ் இந்த ஒரு டைமில் தான் நடக்கும். பட் இவ்வளோ பெரிய ஒரு வேவ் என்னோட வென்ட்ரிக்கல்ஸ் வந்து உயிரை கொடுத்து வந்து சிஸ்டோல் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட ஆரிக்கல்ஸோட இந்த ரீபோலரைசேஷன் அவ்வளோவா என்னோட வேவில் தெரியாது, அவ்வளோதானே தவிர இட் இஸ் ஹேப்பனிங் அட் தி எக்ஸாக்ட் சேம் டைம். ஆல்ரைட், நான் ஆஃப்டர் தட், ஓகே, QRSக்கு அப்புறமா ஐ ஹாவ் அ T. ஓகே, அண்ட் இந்த T வந்து பார்த்தீங்க அப்படின்னா T வேவ் அப்படிங்கிறது இட் இஸ் மை ரீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ். ஓகே, ஸோ T வேவ் வந்து இஸ் த ரீபோலரைசேஷன் ஆஃப் மை வென்ட்ரிக்கல்ஸ், P வந்து டீபோலரைசேஷன் ஆஃப் ஆரிக்கல்ஸ், QRS இஸ் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ். எனி கொஸ்டின்ஸ் பசங்களா so far? யா, ஸோ இந்த ஒரு P to T, ஓகே, இந்த Pலேருந்து T வரைக்கும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஹியூமனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும். சப்போஸ் இதை விட்டு டிவியேட் ஆச்சு அப்படின்னா தென் யூ கேன் இன்ஃபர் தட் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் என் இஷ்யூ. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த PQRST வேவ் முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மோர் ஆர் லெஸ் இட்ஸ் இன் த சேம் ஷேப், அண்ட் இந்த டீவியேஷனை வச்சு we can predict if at all there is any abnormality or disease. ஆல்ரைட், ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராஃப் வச்சு ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். To an extent that வந்து is the person has the person undergone a myocardial infarction இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு டூல் வந்து இந்த ECG. ஓகே பசங்களா, now we are moving into the next level. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெயினாக அந்த ஒரு ஹியூமன் ஹார்ட் கார்டியாக் சைக்கிள் அதை கடந்து வந்துட்டோம்னாலே இதெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி பசங்களா அடுத்த லெவல் போகலாமா? த்ரோ சம் ஸ்டார்ஸ், கீப் தர் எனர்ஜி அலைவ். ஓகே, ஜெஷ் மேல் ஆர் ஃபீமேல் ஹேவ் மோர் ஹார்ட் பீட் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்டாக இட் வில் பி 72, பட் சம்டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூ டூ அண்ட் ஆல் தட் இட் கேன் சேஞ்ச்.
okay, but also உங்களோட body mass index வந்து will play a very important role, whether male or a female. உங்களோட body mass index பொறுத்து அதோடைய heartbeat rate வந்து can be different, okay, but that is not very different or அந்த அளவுக்கு significant differencesலாம் கிடையாது, okay. All right, so நம்ம போக போற அடுத்த level is nothing but நம்மளுடைய double circulation, okay. Very very simple பசங்களா, okay. நான் இங்க வந்து I taught you box, okay. Box la vandu we have right auricle, left auricle, right ventricle, left ventricle, okay. So right auricle ki yaar vara, nammaloda vena cava is coming, okay. Now left auricle ki yaar vara, pulmonary vein is coming. Right ventricle valiya pulmonary artery is exiting, and left ventricle valiya aorta is exiting, correct? Is that okay? So இந்த ஒரு செட்டப்ல what is happening அப்படினு பார்த்தோம்னா, okay, என்னோட வெனகேவா கொண்டு வந்த blood ரைட் ஆரிக்கிள் வழியா, ஓகே, ரைட் ஆரிக்கிள் வழியாக நான் வந்து அதை அப்படியே ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு எடுத்துகிட்டு போய் ரைட் வென்ட்ரிக்கிள் வழியாக பல்மோனரி ஆர்டரி வழியாக எடுத்துகிட்டு போய் ஐ ஆம் டேக்கிங் இட் டு த லங்ஸ், கரெக்ட். லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரைட் வென்ட்ரிக்கிள் வழியாக லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்துட்டேன், ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்த என்னுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட், ஸோ நான் வந்து வெனகேவா வழியாக என்ன எடுத்துகிட்டு வந்தேன், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தானே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்த இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போய் ஆக்சிஜனேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்ததை அப்படியே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வழியாக ஏயோர்ட்டா வழியாக எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், ஆல் மை பாடி டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன், கரெக்ட். ஸோ பாடி டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அப்போ பாடி டிஷ்யூ என்ன பண்ணும், என்னுடைய ஆக்சிஜன் எல்லாத்தையும் இட் இஸ் கோயிங் டு டேக் அப், கரெக்ட். அதை எடுத்துகிட்டு என்னுடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை திருப்பி என்னுடைய வெனகேவாக்கு கொண்டு வந்துட்டேன், கரெக்ட். ஸோ 2 தடவை என்னுடைய பிளட் வந்து இஸ் பாசிங் த்ரூ த ஹார்ட் பிஃபோர் என்னுடைய டிஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 தடவை ஹார்ட் வழியாக பிளட் போகுதா, therefore it is called double circulation, okay. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இங்கே ரைட் வென்ட்ரிக்கிள் வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு லெஃப்ட் ஆரிக்கிள் வழியாக வந்துடுது. ஸோ ஒரு சைக்கிள் வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு, ஹார்ட்லேருந்து கிளம்பி திரும்பி நான் ஹார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ லங்ஸுக்கு போகிறதுனால இந்த ஒரு ரூட் எடுக்கிறேன்ல, ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு லெஃப்ட் ஆரிக்கிள் வழியாக ஹார்ட்டுக்கு வர்றது ஐ கால் இட் த பல்மோனரி circulation. Why? Because pulmonary na என்னுடைய lungs, லங்ஸுக்கு போயிட்டு வர என்னோட circulation is my pulmonary circulation. Is that clear பசங்களா? Yeah. And இன்னொரு பக்கம் left ventriclesலேருந்து கிளம்பி what am I doing? பாடியில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு டிஷ்யூ, ஒவ்வொரு செல் எல்லாத்துக்கும் போய் பிளட் கொடுத்துட்டு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு எங்கே வரேன், வெனகேவா வழியாக ஐ எம் கம்மிங் பேக் டு த ரைட் ஆரிக்கிள். ஸோ திருப்பி ஹார்ட்லேருந்து கிளம்பி பாடி செல்ஸுக்கு போயிட்டு திருப்பி நான் ஹார்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், கரெக்ட். இந்த ஒரு தனி ரூட் எடுக்கிறேன் இல்லையா, இந்த ஒரு சர்க்குலேஷன் ஐ கால் இட் systemic circulation, okay, because எல்லா சிஸ்டம்க்கு போயிட்டு வரதுனால it is systemic circulation. All right, is that clear? So என்னுடைய systemic circulation நான் வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி வேனகேவா வழியாக என்னுடைய ரைட் ஏட்ரியம்க்கு தூக்கிட்டு வந்துட்டேன், ஓகே. ஸோ இந்த ஒரு சைக்கிள், ஓகே, ரைட், ஸோ ரைட் ஏட்ரியம்லேருந்து இட் வில் கோ இன் டு மை ரைட் வென்ட்ரிக்கிள், அதை விட்டுடலாம். பட் இந்த ஒரு சர்க்குலேஷன் இருக்குல்ல, ஃப்ரம் மை லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பாடி செல் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு திருப்பி ரைட் ஆரிக்கிளுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பசங்களா, ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி பல்மோனரி ஆர்டரி வழியாக என்னுடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் ஆகி அங்கேருந்து என்னுடைய லெஃப்ட் ஏட்ரியம்க்கு பல்மோனரி வெயின் வழியாக திரும்பி வருது இல்லை,
இந்த ஒரு cycle is what I call my pulmonary circulation. So pulmonary circulation முடிஞ்ச உடனே அப்படியே left auricle வந்துச்சா அப்படியே left ventricle வழியா it will exit for the systemic circulation. So இந்த ரெண்டு விதமான circulations is what we call as double circulation. clear பசங்களா? So double circulation ரொம்ப ரொம்ப சிம்பிளான but ஃபண்டமெண்டலான ஒரு aspect of your chapter. Okay, is that clear பசங்களா? Okay, so இது வரைக்கும் நம்ம படிச்ச இந்த டாபிக்ஸ்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? Anybody? Right, so நம்ம almost chapter almost முடிக்க போறோம் பசங்களா. So just 2 more levels to go. Okay, 2 more checkpoints to reach. So adile model thing that we have to say is in the regulation of cardiac activity. Okay, so regulation அப்படினு சொல்லும்போது டெஃபினட்டா நம்மளோட ஹார்ட் வந்து is auto regulated. Okay, யாரும் வந்து நம்ம ஹார்ட்க்கு சிக்னல் கொடுக்க தேவையில்லை. யாரும் நம்ம ஹார்ட் கிட்ட வந்து இப்போதான் நீ ஆரம்பிக்கணும் இப்போதான் முடிக்கணும்னு சொல்லவும் முடியாது. பிகாஸ் அது பாட்டுக்கு அது கிங்டம்ல அது வந்து அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா at some point நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து திடீர்னு வந்து எதையோ பார்த்து நம்ம வந்து ஓடுறோம், இல்லை நம்ம வந்து மாடி ஏறி இறங்குறோம் அப்படின்லாம் சொன்னால் நமக்கு வந்து மூச்சு வாங்குது. ஏன் மூச்சு வாங்குது? பிகாஸ் நம்மளோட பாடி பார்ட்ஸ் இஸ் நீடிங் மோர் எனர்ஜி. அப்போ மோர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஐ நீட் மோர் ஆக்சிஜன். ஸோ அதனால மை பிரெத் என்னோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யார் வந்து அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறா? பிளட் தானே வந்து எடுத்துகிட்டு போகுது. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு நிறைய எனர்ஜி வேணும், நிறைய ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொன்னால் அட் தட் பர்டிகுலர் டைம் எனக்கு இன்னும் நிறைய பிளட் சப்ளை தேவை. இன்னும் ஃபாஸ்டராக என்னுடைய ஹார்ட் பீட் பண்ணாதான் அது அந்தந்த ஆக்ஷன்ஸை மீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்மளோட மெடியூலாவுக்கு இருக்குது. த மெடியூலா ஒப்ளோங்கேட்டா நம்ம பிரெயினில் ஹைண்ட் பிரெயினில் இருக்கிற இந்த ரீஜன் வந்து will regulate this activity. Okay, is that clear பசங்களா? Okay, is that clear? So இந்த heart பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக first thing is auto regulation and second thing is நம்மளுடைய medulla oblongata. Okay, now actually நம்ம nervous systemல பார்த்தோம் அப்படின்னா we have the sympathetic and parasympathetic இல்லையா? So sympathetic nervous system வந்து flight and ஃபைட் மோட் அப்படின்னு சொன்னால் ஓகே இவனோட இன்றைக்கி சண்டை தான் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா என்ன, நமக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும், உள்ள ஏதாச்சும் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெறி வரும் நமக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இஸ் கண்ட்ரோல்ட் பை த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதே சரி ஓகே போயிடுச்சு போகிறான் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிச்சு விட்டு நம்ம காம் டவுன் ஆகி ஓகே ரத்தம் கொதிக்கக்கூடாது பிரிங் இட் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் ஆனோம் அப்படின்னா தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டும் சேர்ந்து it is going to give some signals. Okay, and அதை வந்து நம்ம medulla capture பண்ணி it is going to make sure that அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட heart is beating. Okay, so now we are walking into the last and final checkpoint of our class pasangla, the final level of nammuடைய chapter which is disorders. Okay, so as future doctors நீங்கள் வந்து என்னதான் you already know the anatomy, you know the physiology, அது எல்லாமே இருந்தாலுமே disorders என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான கரெக்டான ரிலீஃபை நம்ம கொடுக்க முடியும், அதுக்கான கரெக்ட் மெடிக்கேஷனை நம்ம கொடுக்க முடியும். கரெக்ட். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் தி டிஸார்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹைப்பர் டென்ஷன். ஓகே, ஸோ சும்மாவே நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கும் இல்லை. இப்போ வந்து மேம் ஐ டென்ட் ப்ரிப்பேர் ஃபார் ஆடுகளம், கண்டிப்பாக ரியோரியா உங்களுக்கு வந்து ரத்தம் கொதிச்சுட்ருக்கும் இப்போது. பட் டோன்ட் வரி, ஆல் அவர் வீடியோஸ் ஆர் தேர் இந்த சேனல். ஸோ நீங்கள் வந்து வாட்ச் ஆல் தி வீடியோஸ், கோ த்ரூ த மேரத்தான்ஸ். ஓகே, அதுலேயே உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக ஆடுகளம் எக்ஸாம் யூ வில் ஹாவ் டு கிவ் இட் அ ட்ரை. அப்போ தான் உங்களுக்கு வந்து வே யூ ஆர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ரியா வந்து ஓப்பனாக கேட்டாங்க, பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி. ஓகே, you will do a good job. Okay pasangla, is that clear? Yeah, so நம்ம coming back to hypertension. so நம்ம ரத்தம் வந்து அப்பப்போ யாரையாச்சும் பார்த்தா அப்படி ரத்தம் சூடாகும், இல்லை நமக்கு ஒரு சிச்சுவேஷனில் வந்து பயங்கரமாக நம்ம டென்ஷன் ஆகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி டெம்பரரியாக இருக்கிறத தாண்டி ஒரு கட்டத்தில் நம்மளுடைய
pressure exerted by the heart into the blood vessels வந்து consistently ஹையாகவே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் வந்து இஸ் கிரியேட்டட் நம்ம blood vesselsல அப்படின்னு சொன்னால், ஒரு இன்க்ரீஸ்ட் ப்ரெஷர் இஸ் வாட் we call hypertension. ஸோ நார்மலாக நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் கான்ட்ராக்ஷன் போது இட் ஹேஸ் டு பி 120. ஓகே, அதே வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து ஹேஸ் டு பி 80. ஸோ 120/80ங்கிறது தான் வந்து இஸ் த நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, நம்ம ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாகவே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்மளோட இந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 120/80 தான் நார்மல் அப்படின்னு சொன்னாலும், ஒரு 140/90க்கு மேலே if the pressure is being exerted, then it leads to a condition called hypertension. Okay, and hypertension கண்டிப்பாக நம்ம பாடிக்கு வந்து it is not something that's favorable, because நம்மளோட ஒரு சில vital organs like brain, kidneys எல்லாமே நம்மளோட இந்த நார்மல் blood ப்ரெஷருக்காக வேண்டி தான் அதை வந்து தயாரிச்சிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம ரத்தம் சூடாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஸோ அந்த ஒரு நார்மல் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு, அதை விட இன்க்ரீஸான ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் will start getting affected by it. Okay, ஸோ அதுக்கான கரெக்ட் மெடிகேஷன் எடுத்து you have to make sure that you are putting a balance to your hypertension. Okay, so that is hypertension. காமனா ஒரு sphygmomanometer அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைப் பண்ணி அந்த ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க இல்லையா? So that instrument is called as sphygmomanometer. ஓகேவா பசங்களா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். செகண்ட் டிஸார்டர் என்னன்னு பார்த்தா இஸ் த கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஹார்ட் வந்து ஓடி ஓடி எல்லாருக்கும் உழைக்குது. இப்போ யார் வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்து ரத்தம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹார்ட்டில் கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லி நம்ம பம்ப் பண்ணுற பிளட்டை திருப்பி ஹார்ட்டுக்கே சப்ளை பண்ணுறதுக்கு, நம்ம வால்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டரி இஸ் தேர் கால்ட் த கொரோனரி ஆர்டரி. ஓகே, நான் இந்த ஒரு கொரோனரி ஆர்டரியில் ஒரு பிளாக், ஓகே, இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால், ஃபைபர்ஸ் டிஷ்யூஸ், எதனால் வேணால் இருக்கலாம். இதனால் இந்த ஒரு கொரோனரி ஆர்டரி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லூமன் வந்து will become narrower. லூமன்னா என்ன? என்னோட ஆர்டரியில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் through which என்னுடைய blood is flowing. நான் இந்த லூமன் வந்து will be narrowed down because இந்த ஒரு plaque. Very good, Siddharth. So இந்த ஒரு plaque வந்து is formed because of the deposition of cholesterol, fats, ions நால வந்து this can happen. இது ஆச்சு அப்படின்னா அப்போது என்னோட ஹார்ட்டுக்கே வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதோடைய எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ that is what we call as a coronary artery disease. Okay, now sometimes we also refer to it as atherosclerosis. உள்ள வந்து என்னோட coronary arteryல there is a plaque that is formed. ஓகே பசங்களா, that is the second disorder. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we call it angina pectoris அப்படின்னு சொல்லும்பொழுது it is a chest pain. ஓகே, செஸ்ட் பெயினோட சேர்ந்து சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் சம் கியூமினேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ, லைக் நம்மளோட பேக் ரேடியேட்டிங் டு த ஆர்ம்ஸ் வந்து வலி வந்துட்டுருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு இன்டைஜஸ்டிவ் ஒரு சஃபோகேஷன் அலாங் வித் செஸ்ட் பெயின், இதெல்லாம் வந்து இஸ் அ சிம்டம் ஆஃப் angina pectoris. ஸோ angina pectorisன்னு சொல்லும்போது இட் இஸ் அன் அக்யூட் பெயின், ரொம்ப நாளாலாம் டெவலப் ஆகாது, சட்டுன்னு வர ஒரு பெயின், பிகாஸ் ஆக்சிஜன் சப்ளை இஸ் less. Okay, so this வந்து can happen in men, women, எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் நடக்கலாம், பட் யூஸ்வலாக elderly and middle age people it is quite common. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட் ஃப்ளோ ஏதோ ஒரு விதத்தில் குறைஞ்சதுனால ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்றப்போ இந்த ஒரு செஸ்ட் பெயின் கேன் occur, which is called angina pectoris. Okay, pectoris because pectoral girdle is our shoulder. So pectoris அப்படின்னு சொல்லும்போது somewhere near the chest we feel a suffocation, a pain அப்படின்னு சொல்லும்போது we call this pain as angina pectoris. Okay பசங்களா, now the next disorder we will see is heart failure. Okay, நம்ம அது ஓவராக போட்டு அடித்தோன்னா at one point போங்கடா நீங்கள் அப்படின்னு அது நம்மளை போட்டு அடிச்சிடும். Okay, so then what happens, நம்மளோட blood வந்து is not able to pump the blood anymore. Okay, so congestive heart failure அப்படின்னு சொல்லும்போது congestion of the lungs is a symptom.
ஓகே, கன்ஜெஷன் ஆஃப் த லங்ஸ்னால இனஃப் ஆக்சிஜன் வந்து போக முடியலை. இனஃப் ஆக்சிஜன் போகலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹார்ட் இஸ் ஆல்சோ நாட் ஏபிள் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ அதனால் ஒரு கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் குட் பி அ சிம்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபெயிலியர். நான் இந்த ஒரு ஹார்ட் வாலில் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் மை மசில் டிஷ்யூ செத்து போச்சு, it is not going to work anymore அப்படின்னு சொன்னால் that is infarction. ஓகே, ஒரு patch of tissue when it's dead, ஓகே, செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கால்ட் இன்ஃபார்க்ஷன். ஸோ என்னோட மயோகார்டியம், அதாவது என்னுடைய ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸ் வந்து இஃப் ஒன் பேட்ச் ஆஃப் இட் டைட் பிகாஸ் சரியான ஆக்சிஜன் கிடைக்கல, பிளட் ஃப்ளோ கிடைக்கல, அதனால ஒரு பேட்ச் ஆஃப் டிஷ்யூ ஹேஸ் டைட் அப்படின்னு சொன்னால் excuse me, it is a myocardial infarction, okay, or a heart attack. Okay, now in the myocardial infarction என்னோட heart has to stop அப்படிங்கிறது is not a direct relation. Okay, sometimes at the right time if you are able to give medical help, அந்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு heart attack அப்படிங்கிற சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியும். அதனால தான் some people would have heard 2 heart attack வந்திருக்கு, 3 heart attack வந்திருக்கு அப்படின்னு சொல்லி they still survive because கரெக்டான நேரத்தில் கரெக்டான மெடிக்கல் ஹெல்ப் வந்து we were able to give. அதே வந்து when let's say கரெக்டான நேரத்தில் we could not give help and ரொம்ப சிவியரான ஒரு டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் this myocardial infarction can lead to a cardiac arrest, which is ஹார்ட் மொத்தமாக ஸ்டாப்ட் பீட்டிங். ஸோ நம்ம இசிஜியில் வந்து இந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, திடீர்னு பீ அப்படின்னு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். ஓகே, ஸோ தட் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் நத்திங் பட் அ கார்டியாக் அரெஸ்ட். மை ஹார்ட் டஸ் நாட் பீட் எனிமோர். ஓகே, ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் டஸ் நாட் மீன் டைரெக்டாக என்னோட ஹார்ட் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும் போது இந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஒரு பேட்ச் ஆஃப் டிஷ்யூ செத்து போச்சுன்னா காப்பாற்றலாம், மொத்த ஹார்ட்டும் இஃப் இட் இஸ் கான் cannot really do anything. கரெக்ட் பசங்களா? Is that okay? So நம்மளோட ஹார்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் இன் த பாடி. கரெக்டாக பிரெயின் டெட் பீப்புள் கூட யூ would have heard, பிரெயின் டெட் பீப்புள் இருந்து கூட யூ கேன் see that they can function. பிரெயின் தான் வந்து has been dead, so they cannot move, they cannot respond எல்லாம் இருந்தாலுமே the heart will keep pumping, the other organs are still alive. But நம்மளோட ஹார்ட் ஹேஸ் ஸ்டாப்ட் அப்படின்னு சொன்னால் nobody else gets oxygen, nobody else can function. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரெயினை விட அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன் இன் த பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் தான். ஓகே பசங்களா? ஸோ தேட்ஸ் இட். நம்ம செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக நம்ம மீட் பண்ணியாச்சு அண்ட் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ விஜய் சூர்யா 650 எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா, கண்டிப்பாக ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 180 on 180 டெஃபினட்டாக ஆல் த சாப்டர்ஸ் இஃப் யூ கோ த்ரூ லைன் பை லைன் என்சிஆர்டியில் அந்த ஸ்கோர் 180 on 180 உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ ஆரம்பித்தாலும் சரி, இப்போ இந்த அக்டோபர்லேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு மீட் யோர் 650 ஸ்கோர். டெஃபினட்டாக தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பசங்களா. ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் I don't think there is any confusion, but ஏதாச்சும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் later also. நாங்கள் அதுக்கப்புறமா we can resolve your doubts later. ஓகே ஓகே பசங்களா, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த 3 சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் we did biomolecules, அதுக்கப்புறமா breathing and exchange of gases, and அதுக்கப்புறமா body fluids and circulation. இந்த 3 சாப்டர் தான் உங்களுக்கு ஆடுகளம் எக்ஸாமில் கேட்க போகிறோம். ஓகே, ஸோ த்ரோ சம் ஸ்டார்ஸ் பசங்களா. டெல் மீ, எஸ் மேம் நான் பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஏஸ் திஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல் மீ இந்த சாட் பாக்ஸ். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஓகே ரைட், ஸோ நல்லா பண்ணுங்க எக்ஸாமை. we will see you soon in the marathon. ஓகே பசங்களா? ஆல் ரைட், ஸோ இதே எனர்ஜியில் சூப்பராக இந்த வாரம் ஃபுல்லாக நல்ல அட்டென்டிவாக இருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ், we can do it, that's the spirit. Okay, and I'll see you all in the Saturday's marathon. Okay பசங்களா? So all the very best. Aadukalam exam seriously எடுத்துக்கோங்க and prepare well. Okay, bye பசங்களா. Have a great day, have a great week ahead, because இன்னைக்கு தான் நம்ம மண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். Correct? Good night all of you. See you.